நம்ம kaneeshreenalogics ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கோசரம் வந்து நிறைய ஆஃபருமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலைட் பாஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜாபுக்கு ஜாயின் பண்ணுற வரைக்குமே உங்களுக்கான அசிஸ்டன்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த எலைட் பாஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸில் மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டியூடு இங்கிலீஷ் ரீசனிங்கு எல்லா பேங்க்கோட பிடிஎஃப் கரண்ட் அஃபேர்ஸ் மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ்னால் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவரேஜஸ் ஆகிடும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 499 வந்து 1 இயர் வேலிடிட்டிக்கு வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அந்த முன்ன வந்து ஆஃபர் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 499க்கு 1 இயர் வேலிடிட்டிக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி மேக்ஸின் மந்த்லி பூஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காம ரிலீஸ் பண்ணிக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எது இருந்தாலுமே உங்களுக்கு அப் டு டேட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெலகிராம் சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஓகேங்களா? மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா விச் பேங்க் லான்ச்டு த லக்ஸுரா மெட்டல் கிரெடிட் கார்டு ஆன் விசா இன்ஃபினைட் பிளாட்ஃபார்ம். அதாவது விசா இன்ஃபினைட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்ஸுரா மெட்டல் கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கா, HDFC பேங்க்கா, ICICI ஆக்சிஸ் பேங்க்கா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா PNB அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் வந்து இந்த அதாவது லக்ஸுரா அப்படின்னக்கூடிய ஒரு மெட்டல் கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹை நெட்வொர்க் கஸ்டமர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ப்ரீமியமான ஆஃபர் வந்து கொடுக்கறதுக்கோசரம் இந்த லக்ஸுரா மெட்டல் கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா விசா இன்ஃபினைட் பிளாட்ஃபார்மில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் நியூ அத்தாரிட்டிஸ் வாஸ் கிரியேட்டட் வியா ட்ரைபார்ட்டேட் அக்ரிமெண்ட் இன்வால்விங் ENPO ஃபார் ஈஸ்டர்ன் நாகாலாந்து. ஓகேங்களா? அதாவது ENPO ஃபார் ஈஸ்டர்ன் நாகாலாண்டில் வந்து ஒரு ட்ரைபார்ட்டேட் அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து பண்ண நியூ அத்தாரிட்டி யார் அப்படின்றது தான் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்டியர் நாகாலாந்து டெரிட்டோரியல் அத்தாரிட்டி அப்படின்றது தான் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அதாவது FNTAன்னு சொல்லுவாங்க, ஃப்ரான்டியர் நாகாலாந்து டெரிட்டோரியல் அத்தாரிட்டி. ஓகேங்களா? யார் இதுக்கான அத்தாரிட்டி வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நாகாலாந்து கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ENPO வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் பர்பஸுக்கோசரம் வர்றது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து FNTAன்றது தான் வந்து ஆன்சர், ஃப்ரான்டியர் நாகாலாந்து டெரிட்டோரியல் அத்தாரிட்டி. ஓகேங்களா? இதனுடைய மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் ஆஃப் நாகாலாண்டோட அதனுடைய வளர்ச்சிக்கோசரம் வரதுக்கு தான் இந்த கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த FNTA அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மெயினாக பார்த்தோம்னா ENPO அப்படின்றது என்ன எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் நாகாலாந்து பீப்புள்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ENPOக்கான எக்ஸ்பென்ஷன் வந்து ஈஸ்டர்ன் நாகாலாந்து பீப்புள்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்றது தான் வந்து இந்த ENPOக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அபெக்ஸ் பாடி. இதில் வந்து மொத்தம் வந்து 8 ரெகக்னைஸ் ஆன ஒரு நாகாலாண்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைப்ஸ் 8 ரெகக்னைஸ்டான நாகா ட்ரைப்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிறது தான் இந்த ENPO. ஓகேங்களா? ஸோ அவங்க பண்ணக்கூடிய அவங்க சப்போஸ் இந்த 8 நாகா ட்ரைப்ஸ் சொல்லணும் பார்த்தீங்களா, அவங்க வந்து அத்தாரிட்டியான நாகா ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 ஈஸ்டர்ன் அதாவது நாகாலாண்டோட ஒரு ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 6 ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இருக்கக்கூடியவங்க தான் வந்து இவங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who launched the India's first cooperative sector ride hailing service பாரத் டாக்ஸி அப்படின்னக்கூடிய ஒரு டாக்ஸி வந்து சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டார் ரைட். ஓகேங்களா? ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பார்த்தோம் அப்படின்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரா, இல்லை யூனியன் மினிஸ்டர் அமித்ஷாவா, இல்லை யூனியன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா, நிதி ஆயோக்கோட CEOவா, இல்லை RBI கவர்னரா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா அவர் தான் வந்து ஹோம் மினிஸ்டர் அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் வந்து ஹோம் அஃபேர்ஸ் அதாவது MHAன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவர் தான் வந்து அமித்ஷா அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா விக்யான் பவன் நியூ டெல்லியில் தான் வந்து இந்த பாரத் டாக்ஸி அப்படின்னு கூடிய ஒரு டாக்ஸி இது வந்து சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
NTPC Green Energy signed an MOU with which firm for India's first large scale green urea facility. ஓகேங்களா NTPC வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனியோட MOU அதாவது மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் கிரீன் யூரியா ஃபெசிலிட்டியை வந்து கொண்டு வரதுக்கு. ஓகேங்களா ஸோ அது எந்த கம்பெனியோட MOU வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசகோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனியோட தான் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. இந்த MOU வந்து பண்ணியிருக்காங்க. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா NTPC. ஓகேங்களா NTPCயோட சேர்ந்து தான் வந்து இந்த டைப் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா NTPC கிரீன் எனர்ஜி லிமிடெட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா அந்த கம்பெனியோட தான் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அசகோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். ஓகேங்களா என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் யூரியா ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு. ஓகேங்களா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேலான கிரீன் யூரியா ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியை வந்து கொண்டு வரதுக்கு. ஓகேங்களா எங்கே அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப் புடிமடக்கா அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸில். ஓகேங்களா எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியர் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷில் தான் வந்து இதுக்கான MOU வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் இஸ் த இந்தியா கிர்கிஸ்தான் காஞ்சர் 13th exercise being conducted from 4 to 17th Feb 2026 வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா எந்தெந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் சேர்ந்து நடக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சர் 13th. ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னா February 4லேருந்து February 17 வரையும் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸசைஸ். ஓகேங்களா ஸோ அது எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மிசாமரி சொன்டிப்பூர் அசாமில் தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா ஸோ எந்தெந்த கண்ட்ரிக்குனா இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் அதாவது இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் கண்டக்ட் பண்ண அந்த எக்ஸசைஸோட நேம் தான் வந்து காஞ்சர் 13th எக்ஸசைஸ். ஓகேங்களா இது 13th அப்படின்றது மீனிங் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13th எடிஷன். ஓகேங்களா 13வது எடிஷனை தான் வந்து காஞ்சர் 13th அப்படின்றது வந்து குறிக்கிறது. ஓகேங்களா இந்த 13th எடிஷன் எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ். ஓகேங்களா எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா What was the occasion for the second India-Arab foreign ministers meeting hosted in New Delhi? ஓகேங்களா என்ன அக்கேஷன்ஸ் வந்து இந்த இந்தியாவுக்கும் அரபுக்கும் இடையே அரப் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கூட இந்த மீட்டிங் ஹோஸ்ட் பண்ணாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில். ஓகேங்களா என்ன பர்பஸ் என்ன எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரினியூவிங் என்கேஜ்மெண்ட் வித் அரப் லீக். ஓகேங்களா அதாவது ப்ரீவியஸாக கொஞ்சம் ஆல்ரெடி ஒரு காம்பினேஷனில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா ஸோ சம் ப்ரீவியஸ் இதனால வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து மறுபடியும் ரீகண்டினியூ பண்ணுறதுக்கோசரம் இந்த மீட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஓகேங்களா இந்தியாவும் ப்ளஸ் வந்து அரபோட ஃபாரின் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து. ஓகேங்களா அந்த மினிஸ்ட்ரியோட மீட்டிங் சேர்ந்து எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னா நியூ டெல்லியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது லாஸ்ட்டாக எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2016 நடந்தது. ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இந்த அரப் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2016 தான் வந்து கண்டக்ட் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணுறது. ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் signed an MOU with which company to harness geothermal energy. ஓகேங்களா ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ஒரு கம்பெனியோட மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஹார்னஸ் ஜியோதெர்மல் எனர்ஜி பர்பஸ்க்கோசரம். ஓகேங்களா ஸோ அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஜியோட்ரோபி இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஓகேங்களா அந்த கம்பெனியோட சேர்ந்து தான் வந்து இவங்க வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோதெர்மல் பொட்டன்ஷியல் வந்து கொண்டு வரதுக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா எந்த கம்பெனியோட சேர்ந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜியோட்ரோபி இந்தியா பிரைவேட் லிமிடெடோட சேர்ந்து. ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which chief minister launched the முக்கியமந்திரி கிராமத்தன் யோஜனா ஃப்ரம் பாத்ரன் ஆனந்த் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா முக்கியமந்திரி கிராமட்டன் யோஜனா அப்படின்னு கூடிய ஒரு யோஜனா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த யோஜனா வந்து லான்ச் பண்ண சிஎம் சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பூபேந்திர பட்டேல். அவர் தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. இவர் பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் தான் வந்து பூபேந்திர பட்டேல். இவர் பார்த்தோம் அப்படின்னா எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா யாரோட சிஎம் குஜராத்தோட சிஎம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஸோ எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா குஜராத்தில் தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா கிராமட்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சு கிராம் ஞாபகம் வச்சுக்கோங்க குஜராத். ஓகேங்களா முக்கியமந்திரி கிராமட்டன் யோஜனா அப்படின்னா குஜராத்தில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணாங்கன்னா குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் சிஎம் தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூபேந்திர பட்டேல். அவர் தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா அர்பனோட ஈக்குவலன்ட் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ்லாம் வந்து அர்பனில் இருக்கிற மாதிரி ரூரல் ஏரியாஸ்க்கும் வந்து கொண்டு வரதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஓகேங்களா. டு ப்ரொவைட் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் குஜராத் ஏரியாஸ் ஓகேங்களா. ரூரலாக இருக்கக்கூடிய ஏரியாஸை வந்து அர்பன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கோசரம் கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து இந்த முக்கிய மந்திரி கிராமத்தன் யோஜனா அப்படின்னு கூடிய யோஜனா ஓகேங்களா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் சீஃப் மினிஸ்டர் பிலோ ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க த வாய்ஸ் எனேபிள்டு பில்லிங் ஏஜென்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. எந்த சீஃப் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா என் சந்திரபாபு நாயுடு அவர் தான் வந்து இந்த வாய்ஸ்க்கான ஓகேங்களா அதாவது பிலோ ஏஐ அப்படின்னு கூடிய ஒரு வாய்ஸ் எனேபிள்டான பில்லிங் ஏஜென்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. யாருன்னா என் சந்திரபாபு நாயுடு. இது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா எங்கன்னா ஆந்திர பிரதேசில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திர பிரதேஷோட சிஎம் ஓகேங்களா. ஸோ நமக்கு சிஎம் நேம் தெரிஞ்சாவே எந்த ஸ்டேட் அப்படின்றது தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ ஆந்திர பிரதேஷில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பிலோ ஏஐ அப்படின்னு கூடிய ஒரு ஏஐ ஓகேங்களா. என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எனேபிள்டான ஒரு பில்லிங் ஏஜென்ட்டை வந்து கொண்டு வந்து எங்கன்னா ஆந்திர பிரதேஷ் செக்ரட்டரியேட் அமராவதியில் தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா செக்யூர்ட் ஹோஸ்டிங் ரைட்ஸ் ஃபார் விச் சாம்பியன்ஷிப் இன் 2025 இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாம்பியன்ஷிப் வந்து 2027 வந்து செக்யூர் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ எங்கே அதோடைய செக்யூர் பண்ண அந்த ஹோஸ்டிங் ரைட்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் ரைஃபிள் அண்ட் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் தான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2027 ஓகேங்களா. 2027க்கான ஒரு ஹோஸ்டிங் செக்யூர் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்தியாவோட ஹோஸ்டிங் ரைட்ஸ் ஓகேங்களா அந்த சாம்பியன்ஷிப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஹோஸ்டிங் ரைட்ஸ் வந்து கொண்டு இருக்காங்க. யார் இதுக்கான பிட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா NRAIன்னு சொல்லுவாங்க. அதாவது NRAI ஓகேங்களா நேஷ்னல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அவங்க தான் வந்து இந்த பிட் வந்து கொடுத்துருக்கிறது ஓகேங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கிறது. யாருன்னு பார்த்தோன்னா எந்த பிளேஸ் பார்த்தோன்னா ஏஷியாவோட ஏஷியன் ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப்கான ஹோஸ்டிங் ரைட்ஸாக வந்து இந்தியா வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறது. எந்த இயருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2027க்கான வருஷத்துக்கான ஹோஸ்டிங் ரைட்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் ஷட்டர் ஓனர் maiden BWF Super 300 title at தாய்லாந்து மாஸ்டர்ஸ் 2026 ஓகேங்களா. யார் வந்து இந்தியன் ஷட்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க என்ன கேம் பார்த்தீங்க அப்படின்னா BWF சூப்பர் 300 டைட்டில் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்து மாஸ்டர்ஸில் 2026க்கான வின் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவிகா சியாக் அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. தேவிகா சியாக் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாவை சேர்ந்தவங்க ஓகேங்களா. ஹரியானாலேருந்து சேர்ந்தவங்க இவங்க தான் வந்து இந்த அவார்டு வந்து இந்த கேமுக்கான வின் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. BWF சூப்பர் 300 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட்மிண்டன் கேம் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. அதாவது பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் BWF அப்படிக்கான எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் சூப்பர் 300 டைட்டில் ஓகேங்களா. அதுக்கான டைட்டில் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா யார் இவங்க தேவிகா சியாக் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவை சேர்ந்தவங்க ஓகேங்களா. இந்த டோர்னமெண்ட் எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க பேங்காக்ல ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who won the men's single title at Australian Opens 2026 வின் பண்ண மென்ஸ் சிங்கிள் டைட்டில் யார் எந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் 2026 யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்லஸ் அல்கராஸ் அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா. ஸோ என்ன கேம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் 2026க்கான கேமுக்கான வின்னர் வந்து மென்ஸ் டைட்டில் வந்து யார் மென்ஸ் சிங்கிள் டைட்டில் வந்து வின் பண்ணிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்லஸ் அல்கராஸ் அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. உமன் சிங்கிள் டைட்டிலில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலனா ரெபெக்கினா அப்படின்றவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கஜகஸ்தானை வந்து சேர்ந்தவங்க ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸான சிங்கிள் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 18 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. எங்கப்பன்னு பார்த்தீங்க ஜனவரி 8 ஓகேங்களா. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் பார்க்கில் தான் வந்து இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் கேம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. ஜனவரி 18லேருந்து February 1 வரையும் இந்த கேம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. மென்ஸ் டைட்டிலில் சிங்கிள் டைட்டிலில் கார்லஸ் அல்கரஸ், உமன் சிங்கிள் டைட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா எலனா ரெபிக்கினா அப்படின்றவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அவங்க பார்த்தீங்கன்னா கஜகஸ்தானில் சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் போர்ட் அத்தாரிட்டி ஓன் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அட் ஸ்வச் பக்வாடா
அவார்ட்ஸ் 2025ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. எந்த போர்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பாரடிப் போர்ட்டில் தான் வந்து வின் பண்ணியிருக்குது. பாரடிப் போர்ட் அத்தாரிட்டி அவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வச்சட்டா பக்வடா அவார்ட் அந்த கேமில் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, அந்த அவார்டுக்கான வின்னராக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கிற போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரதீப் போர்ட் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, யார் இதுக்கான ரெகக்னேஷன் பண்ணியிருக்காங்கன்னா MOPSWன்னு சொல்லுவாங்க, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் எஃபோர்ட்ஸ் இன் கிளீன்லினஸ் சஸ்டைனபிலிட்டி. ஓகேங்களா, கிளீன்லினஸ் சுத்தத்துக்கும் ப்ளஸ் வந்து சஸ்டைனபிலிட்டிக்கோசரம் வந்து கொடுத்ததுக்கான அவார்டு தான் வந்து இந்த அதாவது ஸ்வச்சோட்டா பக்வடா அவார்ட் அப்படின்னு கூடிய அவார்ட் எந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2025க்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹூ ரிசீவ்ட் த 22nd உபேந்திரநாத் பிரம்ம சோல்ஜர் ஆஃப் ஹியூமனிட்டி அவார்ட் 2025 வந்து வின் பண்ணிடுறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கேலம் ஆஷி டோர்ஜி வான்மோ வான்சக் அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பூட்டானோட குயின் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹானர்ட் அட் போடோலேண்ட் யூனிவர்சிட்டி கோக்ரஜர் அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய தான் வந்து இந்த போடோலேண்ட் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, அவங்க வந்து யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா சோல்ஜர் ஆஃப் ஹியூமனிட்டி அவார்ட் அப்படின்னு கூடிய ஒரு அவார்டு வந்து 2025க்கான அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்த நேமிங் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா, வாங்மோ வாங்சக் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் அவார்ட் டிட் இந்தியன் ஆரிஜின் சயின்டிஸ்ட் வீரபத்ரன் ராமநாதன் ரிசீவ் இன் 2026க்கான ஒரு அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆரிஜின் சயின்டிஸ்ட். அவரோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா வீரபத்ரன் ராமநாதன் அப்படின்றவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வின் பண்ண அந்த அவார்டோட நேம் என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கிராஃபோர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கிராஃபோர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ சயின்ஸஸ்கோசரம். ஓகேங்களா, ஜியோ சயின்ஸ் பர்பஸ்க்கோசரம் கொடுத்தாங்க. இந்த அவார்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நோபல் ஆஃப் ஜியோ சயின்ஸ்க்கான நோபல் அவார்டு தான் வந்து இந்த சொல்லுவாங்க. யார் கொடுத்தாங்க? பை ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி அவங்க தான் வந்து கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் ஆரிஜின் சயின்டிஸ்டான வீரபத்ரன் ராமநாதன் அவருக்கு தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க 2026க்கான அவார்டு. ஓகேங்களா, அந்த அவார்டோட ப்ரைஸ் நேம் பார்த்தோம் அப்படின்னா கிராஃபோர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன் விச் கிராமி கேட்டகரி டிட் த 14th தலாய் லாமா வின்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அவார்ட். இந்த எந்த கிராமி கேட்டகரியில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆடியோ புக் நரேஷன் அண்ட் ஸ்டோரிங் டெல்லிங் ரெக்கார்டிங் அப்படின்னக்கூடிய ஒரு கேட்டகரியில் தான் வந்து கிராமி அவார்டை வந்து தலாய் லாமா வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் மெடிடேஷன்ஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இஸ் ஹோலினஸ் த தலாய் லாமா அப்படின்னக்கூடிய ஒரு இதுதான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, ஸோ எந்த கிராமி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆடியோ புக் நரேஷன் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் ரெக்கார்டிங் அப்படின்னு கூடிய ஒரு கேட்டகரியில் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which two sites were designated as a Ramsar wetlands by பூபேந்திர யாதவ். ஓகேங்களா, பூபேந்திர யாதவ்லாம் வந்து ஒரு ரெண்டு சைட்ஸ் வந்து ராம்சர் வெட்லேண்டில் வந்து ஆட் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஸோ என்னென்ன வெட்லேண்டில் வந்து என்னென்ன சைட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாட்னாவோட பேர்ட் சாங்சுரியும் இன்னொன்று வந்து சாரிடன் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ். ரெண்டு பிளேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ராம்சர் வெட்லேண்டோட ஆட் ஆகிருக்கிறது. ஓகேங்களா, ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக ராம்சர் சைட்ஸ் வந்து வெட்லேண்ட் சைட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதாவது இந்த ரெண்டு சைட்ஸும் சேர்த்து மொத்தமாக எத்தனை ராம்சர் சைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகேங்களா, இந்த ராம்சர் சைட்ஸை வந்து யார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா MOEFCC, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்க தான் வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த நேஷனல் கிரியேட்டிவ் சேலஞ்ச் லான்ச்டு வித் மை கவர்மெண்ட் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் போயிட்டு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா செயலோட நேஷனல் கிரியேட்டிவ் சேலஞ்ச் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அதனுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹி பிராட்டியான், அதாவது செயில் இ பிராட்டியான் அப்படின்னு கூடிய ஒரு ஹெட்டிங் தான். ஓகேங்களா, அதனுடைய நேம் தான் வந்து கொடுத்துருக்காது. ஓகேங்களா, செயில் இ பிராட்டியான் அப்படின்னு கொண்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் பில்ட் இந்தியா செயில் பில்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு கூடிய ஒரு டாபிக். ஓகேங்களா, ஸோ லான்ச்டின் எப்போனா ஜனவரி 2026 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு காம்படிஷன்ஸ் மாதிரி ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் வில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் UAV டெஸ்ட் அண்ட் இன்னோவேஷன் காரிடர் எஸ்டாப்ளிஷ். ஓகேங்களா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் UAV டெஸ்ட்டும் இன்னோவேஷன் காரிடரும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ராஞ்சலியுண்டா ஏர்போர்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் எங்கன்னா ஒடிஷாவில். ஓகேங்க, ஒடிஷா கவர்மெண்ட் பார்ட்னர்டு வித்
Bonvi Aero at Wings India 2026 for drone testing up எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் இருக்குது ஓகேங்களா. அந்த டெஸ்டிங் பர்பஸுக்கோசரம் லான்ச் பண்ண பிளேசஸ் தான் வந்து ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே ராஞ்சலிண்டா ஏர்போர்ட்டு கங்கம் டிஸ்ட்ரிக்டில் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நேஷ்னல் யூஏவி ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நேஷ்னல் யூஏவி டெஸ்ட் அண்ட் இன்னோவேஷன் காரிடர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which new surveys will NSO conduct starting on April 2026 April 2026ல இருந்து NSO வந்து ஒரு சர்வே வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஓகேங்களா. NSOன்றது என்னன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே தான் வந்து இந்த NSO வந்து ரன் ஆகுது ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ சர்வே வந்து லான்ச் பண்ண போறாங்க ஓகேங்களா. அந்த நியூ சர்வே வந்து ஏப்ரல் 2026ல இருந்து கொண்டு வராங்க. அந்த சர்வே என்ன பர்பஸ்க்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஹவுஸ் ஹோல்டு இன்கம் சர்வே அண்ட் ASISSE அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ASISSEனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சர்வே ஆஃப் இன்கார்பரேட்டட் சர்வீஸ் செக்டார் என்டர்பிரைசஸ் அப்படின்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன் ஓகேங்களா. ஆனுவல் சர்வே ஆஃப் இன்கார்பரேட்டட் சர்வீஸ் செக்டார் என்டர்பிரைசஸ்ன்றது தான் ASISSEக்கான எக்ஸ்பென்ஷன். NHISன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹவுஸ் ஹோல்டு இன்கம் சர்வே. இந்த ரெண்டு சர்வே தான் வந்து இப்போ ஏப்ரல் 2026ல் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா NSO ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Where was India's first LNG diesel dual fuel DEMU train வந்து லான்ச் பண்ண போகிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் ஓகேங்களா. எங்கே லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சபர்மதி இன் அகமதாபாத் குஜராத்தில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா லான்ச் இன் ஜனவரி 2026 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் LNGனா லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த இருக்கக்கூடிய டியூல் அதாவது டீசல் டியூல் ஃபியூல் டீசல் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட்டை தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகமதாபாத்தில் குஜராத்தில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேர் டிட் DRDO கண்டக்ட் த சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் SFDRன்னு சொல்லுவாங்க. சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் ஃபைட் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பண்ண போகிறாங்க ஓகேங்களா. யாருன்னு பார்த்தீங்கன்னா DRDO டிஃபென்ஸ் தான் வந்து பண்ண போகிறாங்க ஓகேங்களா. எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் சந்திப்பூர் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸில் தான், அதாவது ஒடிஷாவோட ஒரு கோஸ்ட் பிளேஸ் தான் ஓகேங்களா. ஆஃப் ஒடிஷா கோஸ்ட்டில் தான் வந்து பண்ண போகிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்சிங் லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் டெக்னாலஜி ஓகேங்களா. இந்த SFDRன்றது பார்த்தீங்கன்னா ஏர் டு ஏர் மிசைல் டெக்னாலஜி தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஓகேங்களா. சாலிட் ஃபியூல் டக்டர் ராம்ஜெட் ஃப்ளைட் ஓகேங்களா. எங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திப்பூரில் எங்கன்னா ஒடிஷாவோட கோஸ்ட் சைடில் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டு ஏர் மிசைல் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who took oath as a மணிப்பூர்ஸ் நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப்டர் பிரசிடென்ட் ரூலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ சீஃப் மினிஸ்டராக மணிப்பூருக்கு வந்து யார் வந்து பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா யும்னம் கெம்சன் சிங் அப்படின்றவங்க தான் வந்து பதவி ஏற்றிருக்காங்க ஓகேங்களா. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு BJP லீடர் ஓகேங்களா. ஆஃப்டர் பிரசிடென்ட் ரூல் இம்போசிஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சீஃப் மினிஸ்டராக மணிப்பூரோட நியூ சீஃப் மினிஸ்டராக வந்து இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யும்னம் கெம்சன் சிங் அப்படின்றவங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who became the Maharashtra's first woman deputy chief minister. மகாராஷ்டிராவோட ஃபர்ஸ்ட் உமன் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சுனேத்ரா பவார் அப்படின்றவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டராக வந்து இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராக்கு ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா MP ஸ்வான் அஸ் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக வந்து பதவி ஏற்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா RBI approved whom as MD and CEO of Yes Bank for 3 years 3 வருஷத்துக்கான எஸ் பேங்கோட MD and CEO வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. யார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வினய் முரளிதர் டான்சி அப்படின்றவங்கள தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. வினய் முரளிதர் டான்சி அப்படின்றவங்க வந்து MD and CEO எஸ் பேங்க்கு எத்தனை வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கானது ஓகேங்களா. அதாவது அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க அப்பாயின்மெண்ட்டுக்கோசரம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ஓன் த குளோபல் டீச்சர் ப்ரைஸ் 2026. இந்த ப்ரைஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நோபல் ப்ரைஸ் ஃபார் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த ப்ரைஸை வந்து வின் பண்ணவங்க யார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ரபுல் நகி அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் ஃபார்
டீச்சிங்கான நோபல் பிரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீச்சர் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் அட் வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா துபாயில். ஓகேங்களா, இவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா டபுள் நகி. ஓகேங்களா, இந்தியன் டீச்சர் அண்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ரெண்டுமே வந்து இருக்கிறோம். ஓகேங்களா, இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் ஃபார் டீச்சிங் அப்படின்னுமே சொல்லுவாங்க. ஓகேங்களா, எப்போ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் அப்போ. ஓகேங்களா, வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா துபாயில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது இந்த சமிட். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்து இந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க நோபல் ப்ரைஸ் ஃபார் டீச்சிங். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கம்பெனி பிகேம் த ஃபர்ஸ்ட் ரீட்டைலர் டு ஹிட் $1 trillion மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வந்து ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் கம்பெனி என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வால்மார்ட் ஐஎன்சி. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி, அதாவது 1 trillion வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வால்மார்ட் கம்பெனி தான். ஓகேங்களா, இது பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கனோட மல்டிநேஷனல் அச்சீவ்ட் திஸ் ஆஃப்டர் ஸ்ட்ராங் ஷேர் ரேலிக்கு அப்புறம் வந்து இந்த வால்மார்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா, $1 trillion மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சிருக்கக்கூடிய கம்பெனி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அச்சீவ்டு த 100% இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எது. ஓகேங்களா, அண்டர் இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 அந்த ஒரு டார்கெட்டுக்கு மீன் பண்ணி ஓகேங்களா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து வின் பண்ணியிருக்குது. அதாவது 100% வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாகவே வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னக்கூடிய பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அல்வர் அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து எல்லாருமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில். ஓகேங்களா, யார் கூட கம்பைன் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களோட சேர்ந்து தான் வந்து ஐஆர்டிஏன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அவங்களோட சேர்ந்து தான் வந்து இந்த பிளேஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வர் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் வந்து 100% இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what new product did Axis Bank launch for MSME to adopt rooftop solar. ஓகேங்களா, ரூஃப்டாப் சோலார் வந்து வைக்கிறதுக்கோசரம் ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்கோசரம்னா எம்எஸ்எம்இ பர்பஸ்க்கோசரம். ஓகேங்களா, அதனுடைய நேம் நியூ ப்ராடக்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா நேம்லேயே இருக்குது ரூஃப்டாப் சோலார் ஃபைனான்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு நியூ ப்ராடக்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்ன பர்பஸ்க்குனா ஃபார் ஃபினான்சிங் ஃபார் கமர்ஷியல் ரூஃப்டாப் சோலார் எனர்ஜி சிஸ்டத்தை வந்து பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ ரூஃப்டாப் சோலார் எனக்கு பர்பஸ்க்கோசரம் வந்த ஒரு ஸ்கீமே இருக்குது. ஓகேங்களா, அதாவது மஃப்ட் பிஜ்லி யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூஃப்டாப் சோலார் வந்து பண்ணுறதுக்கோசரம் எந்த ஒரு ஸ்கீம் தான் அந்த ஸ்கீம். ஓகேங்களா, அதில் இப்போ இந்த ஸ்கீமுக்கான ஒரு நியூ ப்ராடக்டாக ஆக்சிஸ் பேங்க் வந்து எம்எஸ்எம்இ பீப்புள்ஸ்க்கோசரம் கொண்டு வந்த ஒரு நியூ ப்ராடக்ட் தான் ரூஃப்டாப் சோலார் ஃபைனான்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா, எந்த பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரீஜனல் ரூரல் பேங்க் டு லான்ச் கோ-பிராண்டட் ரூபே கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, எந்த ரீஜனல் ரூரல் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா திரிபுரா கிராமின் பேங்க் தான் வந்து ஒரு ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோ-பிராண்டட் ரூபே கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, வித் ஸ்பான்சர் வித் என்னன்னா பிஎன்பி பேங்கோட மார்க்கிங் கோல்டன் ஜூப்ளி இன் அகர்டாலா அப்போ தான் வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, திரிபுரா கிராமின் பேங்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து இந்த ரூபே கிரெடிட் கார்டு கோ பிராண்டட் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா when is world leprosy day is observed globally. உலகம் முழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெப்ராசி டே வந்து எப்போ நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டே ஆஃப் ஜனவரியோட ஜனவரியோட லாஸ்ட் சண்டே தான் வந்து நம்ம என்ன டேவாக அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்ராசி டேவாக வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த லெப்ராசி டே 2026க்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா லெப்ராசி இஸ் கியூரபிள் த ரியல் சேலஞ்ச் இஸ் ஸ்டிக்மா அப்படின்றது தான் வந்து இந்த லெப்ராசி டேக்கான தீம். ஓகேங்களா, இந்த லெப்ராசி பார்த்தோன்னா ஜனவரியோட லாஸ்ட் சண்டே தான் வந்து லெப்ராசி டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த டேட் ஆஃப் வேர்ல்டு வெட்லேண்ட் டேஸ். வேர்ல்டு வெட்லேண்ட் டேஸ்க்கான என்னைக்கு வந்து நம்ம வேர்ல்டு வெட்லேண்ட் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 1 or 2 or 3 or 4 or 5 பார்த்தோம் அப்படின்னா February 2 தான் வந்து வேர்ல்டு வெட்லேண்ட் டேக்கான அப்சர்வ் பண்ணக்கூடிய டே. ஓகேங்களா, ஸோ இந்த 2026க்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா வெட்லேண்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் செலிப்ரேட்டிங் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா,
இது என்ன பர்பஸ்க்கோசரம் நம்ம அந்த வேர்ல்டு வெட்லேண்ட் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி ஹியூமன் வெல்பீயிங்ஸ்க்கோசரம் அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்லக்கூடிய விதமாக வந்து இந்த வேர்ல்டு வெட்லேண்ட் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா February 2ல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கேன்சர் டே 2026 தீம் பிலாங்ஸ் டு விச் கேம்பெயின் இயர், எந்த இயருக்கு வந்து இந்த வேர்ல்டு கேன்சர் டேக்கான ஒரு தீம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த தீம் பார்த்தோம்னா எந்த கேம்பெயின் இயருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2025 to 2027 அந்த பீரியடுக்கான டைம் பீரியடுக்கான தீமாக வந்து கொடுத்துருக்காங்க. தீம் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் பை யூனிக். எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் கேன்சர் டே பார்த்தீங்கன்னா February 4ல் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. யுனைடெட் பை யூனிக் அப்படின்னு கூடிய ஒரு டே தான் வந்து, அதாவது யுனைடெட் பை யூனிக் அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா. இந்த கேம்பெயின் இயர் பார்த்தோன்னா 2025 to 2027க்கான கேம்பெயின் இயராக வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது இந்த கேன்சர் டே நமக்கு வந்து எதுக்கான அப்சர்வ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கான அந்த அவேர்னஸ் வந்து கொடுக்குறது. ஓகேங்களா. கேன்சர் ப்ரிவென்ஷனை அதை இயர்லி டிடெக்ட் பண்ணி அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணுறதுக்கோசரம் வந்து கொண்டு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்த டே தான் இந்த வேர்ல்டு கேன்சர் டே. February 4 அப்சர்வ் பண்ணுறோம். இதுக்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் பை யூனிக் அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். Indian Air Force conducted a joint in-situ air exercise with which country Air Force to enhance operational coordination and interoperability. ஓகேங்களா. அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இன்னொரு நாட்டோட ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து நம்ம ஜாயிண்டான ஒரு இன்சிட்டு ஏர் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டு என்ஹான்ஸ் ஆப்ரேஷனல் கோஆர்டினேஷனுக்கும் நான் வந்து இன்டர் ஆப்பரபிலிட்டிக்கோசரம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது இன்னொரு நாட்டோட ஏர்ஃபோர்ஸ் எந்த நாடு எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாண்டோட சேர்ந்து தான் வந்து இந்த ஜாயிண்ட் ஏர் எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தாய்லாண்டு தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் ப்ளஸ் வந்து தாய்லாண்டோட ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து தான் வந்து இந்த ஜாயிண்டான இன்சிட்டு ஏர் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, அதாவது PLFSன்னு சொல்லுவாங்க, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே குவார்ட்டர்லி October to December 2025க்கான ரிசல்ட், அதாவது அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாஸ் ரிலீஸ்ட் பை விச் ஆர்கனைசேஷன், எந்த ஆர்கனைசேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா NSO தான் ரிலீஸ் பண்ணிக்கிறது, அதாவது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் ஓவரால் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் குவார்ட்டரில் வந்து 4.8% வந்து கம்மியாக இருக்கிறது. ஓகேங்களா. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 4.8% வந்து லோவாக இருக்குது, கம்மியாக இருக்கிறது. எத்தனாவது குவார்ட்டர்னா தேர்ட் குவார்ட்டரில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் பர் PLFS குவார்ட்டர்லி Q3. ஓகேங்களா. Q3 ஃபினான்ஷியல் இயர் வந்து 2026ல் ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து எவ்வளோ பர்சன்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ன தான் சொன்னேன் 4.8% வந்து டிக்ளைன் ஆயிருக்கிறது. ஓகேங்களா. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து எவ்வளோ டிக்ளைன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் குவார்ட்டரில் 4.8%. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் JP Nadda launched the annual nationwide MDA campaign with the aim to eliminate which disease by 2027க்குள்ள வந்து ஒரு டிசீஸை வந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ணணுன்றதுக்கோசரம் ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் JP Nadda அவர் தான் வந்து இந்த கேம்பெயின் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. என்ன டிசீஸை வந்து எலிமினேட் பண்ணுற பர்பஸுக்கோசரம், அதாவது 2027 வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே அந்த டிசீஸ் வந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த டிசீஸ் என்ன டிசீஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிம்ஃபாட்டிக் ஃபிளாரியாசிஸ் அப்படின்னு கூடிய டிசீஸை வந்து ஃபுல்லாக வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கோசரம் இந்த கேம்பெயின் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. MDA கேம்பெயின் சொல்லிட்டு யார் ரன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் JP Nadda அவர் தான் வந்து இந்த கேம்பெயினை வந்து ரன் பண்ணது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா லான்ச்டு த iLive Connect அப்படின்னு கூடிய ஒன்று. ஓகேங்களா. iLive Connect ரெகக்னைஸ்ட் ஆஸ் த வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் டாக்டர் லெட் AI பவர் ஹெல்த் கேர் ஈகோசிஸ்டம் பிரைமர்லி எய்ம்ட் அட் பெனிஃபிஷிங். யாரை வந்து ப்ரைமரியாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற விதமாக எய்ம் பண்ணியிருக்காங்க, பெனிஃபிட் ஆகிற விதமாக எய்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
மெயினாக பார்த்தோம் அப்படின்னா சீனியர் சிட்டிசனும் இன்னொன்று வந்து ஹை ரிஸ்க்காக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை வந்து ப்ரைமரி வந்து அவங்கள வந்து பார்க்குறதுக்கோசரம் வந்து கொண்டு வந்து தான் இந்த ஐ லைவ் கனெக்ட் அப்படின்னக்கூடிய ஒன்று. ஓகேங்களா, இது வந்து உலகத்திலே வேர்ல்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் பேஸ்டான ஏஐ பவர்ட் ஹெல்த் கேர் ஈக்கோ சிஸ்டமாக வந்து கொண்டு வந்திருக்கிறது. ஓகேங்களா, மெயினாக பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கும் நான் வந்து ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஆகிற விதமாக வந்து கொண்டு வந்தது தான் வந்து இந்த ஐ லைவ் கனெக்ட் அப்படின்னக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the nationwide pulse self-reliance missions ஓகேங்களா was launched by which union minister? எந்த யூனியன் மினிஸ்டர் வந்து இந்த அதாவது நேஷன்வைடு பல்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் வந்து இந்த மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவராஜ் சிங் சௌகான் அவர் தான் வந்து இந்த மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேருக்கான மினிஸ்டர். ஓகேங்களா, மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேருக்கான மினிஸ்டர். ஓகேங்களா, இவர் தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நேஷன் வைட் பல்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் மிஷன் அப்படின்னு கூடிய மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல. ஓகேங்களா, எம்பி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐஐடிஎம் யூனிகார்ன் ஃப்ரான்டியர் ஃபண்ட். ஓகேங்களா, லான்ச் டு சப்போர்ட் டீப் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் இஸ் எ வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஒர்த். எவ்வளோ வந்து அதுக்கான ஃபண்ட் ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடின்றது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா, மெட்ராஸ். ஓகேங்களா, ஸோ ஐஐடிஎம்ஓ ப்ளஸ் வந்து யூனிகார்ன் ஃப்ரான்டியர் ஃபண்ட் சேர்ந்து வந்து பண்ணியிருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதுக்கான ஃபண்ட் ஒர்த் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 crores வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 600 crores தான் பண்ணியிருக்காங்க. இந்த யூவி அதாவது யூனிகார்ன் இந்தியா வெஞ்சர்ன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிகார்ன் ஃப்ரான்டியர் ஃபண்ட்ன்றது யூனிகார்ன் இந்தியா வெஞ்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, யூஐவி. ஓகேங்களா, யூனிகார்ன் இந்தியா வெஞ்சரும் ப்ளஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடிஎம் அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச இந்த வெஞ்சருக்கான ஸ்டார்ட் அப் டெக்னாலஜிக்கு வந்து ஃபண்டு பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா 600 crores. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விஓசி போர்ட் அதாவது விஓ சிதம்பரனார் போர்ட் த ஃபர்ஸ்ட் போர்ட் இன் இந்தியா டு இனிஷியேட் த இன்ஸ்டாலேஷன் ஆஃப் அன் அட்வான்ஸ்டு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் இஸ் லொக்கேட்டட் இன் எந்த இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கிறதுன்னு தான் கொஷின். ஓகேங்களா, ஸோ விஓ சிதம்பரனார் போர்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் போர்ட் எதுனா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் போர்ட் டு இனிஷியேட் த இன்ஸ்டாலேஷன் ஆஃப் அட்வான்ஸ்டு ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை வந்து இன்ஸ்டால் பண்ண ஃபர்ஸ்ட் போர்ட்னு பார்த்தீங்கன்னா விஓசி போர்ட். எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தமிழ்நாடு தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கிறது விஓசி போர்ட். ஓகேங்களா, ஸோ அந்த தூத்துக்குடியில் வந்து இருக்கக்கூடிய அந்த விஓசி போர்ட்டில் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் போர்ட்டாக வந்து ஒரு ஆன்டி ட்ரோன் அட்வான்ஸ்டான ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண ஃபர்ஸ்ட் போர்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who has been appointed as the new chairman and managing director of GAIL Limited by Ministry of Petroleum and Natural Gas. ஓகேங்களா, கெயிலுக்கான ஓகேங்களா நியூ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா தீபக் குப்தா அப்படின்றவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க எம்டி அண்ட் சிஇஓ ஃபார் கெயிலுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவ்டு த ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் சஞ்சய் அகர்வால் ஆஸ் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் விச் பேங்க் ஃபார் 3 years ஃப்ரம் ஏப்ரல் 19, 2026 இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, அதாவது ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு சஞ்சய் அகர்வால் அப்படின்றவர். ஓகேங்களா, ஸோ எந்த பேங்க்குக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு வந்து எம்டி அண்ட் சிஇஓவாக வந்து திருப்பி ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சஞ்சய் அகர்வாலா. ஓகேங்களா, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2026 இருந்து எஃபெக்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் ஷிகர் தவான் வாஸ் அப்பாயிண்டட் as the brand ambassador of which event? எந்த ஈவெண்ட்டுக்காக பிராண்ட் அம்பாசிடராக ஷிகர் தவானை வந்து இந்தியன் கிரிக்கெட்டர் ஷிகர் தவானை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கேலோ இந்தியா யூத் கேம்ஸா, டெல்லி மேரத்தான், டெல்லி கேல் மகாகும்ப், ஃபிட் இந்தியா ரன்னா இல்லை நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேல் மகாகும்ப் அதுக்கான ஒரு பிராண்ட் அம்பாசிடராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிகர் தவானை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேல் மகாகும்ப் அப்படின்னு கூடிய ஒரு ஈவெண்ட்டுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அனுட்டின் சர்ன்விக்குல் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா லீடர் ஆஃப் பும்ஜெய்தாய் பார்ட்டி. ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓன் த ஜென்ரல் எலெக்ஷன் இன் விச் கண்ட்ரி? எந்த கண்ட்ரியோட இப்போ ஜென்ரல் எலெக்ஷனில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க இருந்த அந்த பார்ட்டியோட நேம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பும்ஜெய்தாய் பார்ட்டி அப்படின்னு கூடிய ஒரு பார்ட்டி. ஓகேங்களா, அவனுடைய லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுத்தின் சன்விர்கல் அப்படின்றவங்க. ஓகேங்களா, ஸோ எந்த கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா தாய்லாண்டில். ஓகேங்களா, தாய்லாண்டோட இப்போ ஜென்ரல் எலெக்ஷனில் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுடைய பார்ட்டி நேம் பார்த்தீங்க அப்படின்னா பும்ஜெய்தாய் பார்ட்டி. பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுட்டின்
ஜன் விர்கல் அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரசன்ன குமார் D, ஓகேங்களா, இனிஷியல் was elected as a 74th president of which organization 2026 to 2027 டேர்முக்கான பர்சனாக எலெக்ட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா, பிரசிடென்ட்டாக எத்தனாவது பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா 74th பிரசிடென்ட்டாக. ஓகேங்களா. ஸோ நேம் பார்த்தீங்கன்னா பிரசன்ன குமார். எந்த இன்ஸ்டியூட் எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் ICAI, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ICAIக்கான ஒரு பிரசிடென்ட்டாக 74th பிரசிடென்ட்டாக வந்து எலெக்ட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா. எந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2026 to 2027 டேர்முக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சொராயா அகை ஹைஜகா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் எலெக்டட் ஆஸ் த 107th மெம்பர் ஆஃப் விச் இன்டர்நேஷ்னல் பாடி, அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் பாடிக்கான ஒரு 107வது மெம்பராக வந்து எலெக்ட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது என்ன ஆர்கனைசேஷன், என்ன இன்டர்நேஷ்னல் பாடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியோட பர்சனாக வந்து 107th மெம்பராக வந்து எலெக்ட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா. யாருன்னா சொராயா அகை ஹஜியத்தா அப்படின்றவங்க. ஓகேங்களா. IOC அதாவது இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியோட 107th மெம்பர். ஓகேங்களா, 107th மெம்பராக வந்து எலெக்ட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ஹரிப்ரியா அரவிந்த் அண்ட் டாக்டர் ஆர் வெங்கடேஷ் வேர் செலக்டட் ஆஸ் த சாங் கிராண்டல் ஹியூமானிட்டேரியன் அவார்ட் 2026 ஃபார் தர் கான்ட்ரிபியூஷன் இன் விச் ஃபீல்டு, எந்த ஃபீல்டுக்கோசரம் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமானிட்டேரியன் சாங் சந்தல் ஹியூமானிட்டேரியன் அவார்ட் 2026 அதுக்கான அவார்டுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்ன பர்பஸ், எதுக்கோசரம் கான்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கோசரம் அவங்கள செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்டு பார்த்தோம் அப்படின்னா கேட்ராக்ட் பிளைண்ட்னஸ் ப்ரிவென்ஷன், அந்த ஃபீல்டில் வந்து கேட்ராக்ட் அந்த கண்ணு விஷயமா இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கேட்ராக்ட் பிளைண்ட்னஸ் ப்ரிவென்ஷனுக்கு வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ண விதத்துக்கு வந்து இவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர். ஓகேங்களா. ஹரிப்ரியா அரவிந்த், டாக்டர் ஹரிப்ரியா அரவிந்தும் டாக்டர் ஆர் வெங்கடேஷ் அப்படின்ற ரெண்டு பேருமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஹியூமானிட்டேரியன் அவார்ட் 2026. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Moody's rating projected India's real GDP growth at what percentage for financial year 27. ஓகேங்களா. எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா மூடிஸோட ரேட்டிங் ப்ரொஜெக்டட் பார்த்தீங்கன்னா 6.4% வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது எந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா மூடியோட ரேட்டிங், மூடி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் PNB. ஓகேங்களா, அனௌன்ஸ்டு விச் தீம்ட் ஆஃப் மேரத்தான் ஈவெண்ட் 2026. அதுக்கான தீமாக வந்து என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் மேரத்தான் ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா PNB அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க் சால்டரத்தான் 2026 அப்படின்னக்கூடிய சோல்ஜரத்தான் அப்படின்னக்கூடிய ஒரு தீமாக தான் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. PNB சோல்ஜரத்தான் 2026 அப்படின்றதான் வந்து தீமாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்ரூவ்ட் எ லோன் ஆஃப் 182 million டு ஸ்ட்ரென்தன் ஃப்ளட் அண்ட் ரிவர் பேங்க் எரோசின் ரெசிலியன்ஸ் இன் விச் இந்தியன் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டோட ஃப்ளட்டும் ப்ளஸ் வந்து ரிவர் பேங்க் எரோஷன், அந்த சாயில் எரோஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே வந்து தடுக்கிற விதமாக வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா $182 million வந்து லோனாக வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எந்த இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு போசரம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமுக்கு தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ டாலர் பார்த்தீங்க அப்படின்னா $182 million வந்து டாலர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which bank became the first custodian in India to issue the foreign policy portfolio investor license and complete the onboarding process using e-signature மூலமா வந்து எல்லா ப்ராசஸ்மே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபாரின் FPI அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் லைசன்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது யாருக்கு எங்கே அப்படின்னு பார்த்தோம், எந்த பேங்க்குக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கஸ்டோடியன் இன் இந்தியா கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் மகேந்திரா பேங்க்குக்கு தான் வந்து இந்த லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கஸ்டோடியன் இந்தியா டு இஷ்யூ FPI இன்வெஸ்டர் லைசன்ஸும் ஓகேங்களா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் லைசன்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்போர்டிங் ப்ராசஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் சிக்னேச்சர் மூலிமா வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கக்கூடிய பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் மகேந்திரா பேங்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 59th and 6th பை-மந்த்லி மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. மீட்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 26 வாஸ் சேர்ட் பை ஹூம், யாரோட தலைமையில் அது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
சஞ்சய் மல்ஹோத்ரா ஓகேங்களா அவரோட தலைமையில் தான் வந்து இந்த இவர் யாருன்னு நமக்கே தெரியும் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐயோட கவர்னர் ஓகேங்களா அவர் தான் வந்து இந்த பை மந்த்லி பாலிசி வந்து சொல்லியிருக்கிறது ஓகேங்களா பை மந்த்லி மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து எம்பிசி ஓகேங்களா ஸோ இதன்படி பார்த்தோம்னா எவ்வளோ அந்த ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்க ரேட்டை ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் வந்து 5.25% ஓகேங்களா அதே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 3.35%. அடுத்தது எஸ்டிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5%. அடுத்தது எம்எஸ்எஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5.50% ஓகேங்களா அதே கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3% வந்து கொடுத்துருக்காங்க எஸ்எல்ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க எஸ்எல்ஆர் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 18% வந்து கொடுத்துருக்கிறது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேங்க்கோட ரேட் நார்மலாக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5.50% ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6th பை மந்த்லி மானிட்டரி பாலிசி எம்பிசி மீட்டிங்கில் இருந்த ரேஷியோஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் அதாவது ரெப்போ ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா as per RBI February 2026 monetary policy what is the repo rate முன்னே நான் சொன்னேன் ஓகேங்களா எவ்வளோ ரெப்போ ரேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.25% வந்து ரெப்போ ரேட்டாக வந்து கொடுத்துருக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா according to the Henley Passport Index February 2026 India's passport ranked at which position globally உலக லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாஸ்போர்ட் ரேங்க் வந்து ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் படி இந்தியாவோட பாஸ்போர்ட் ரேங்க் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 75th பிளேஸில் வந்து இருக்கிறது ஓகேங்களா 75th பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா as of 2026ல வந்து இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து 75th பிளேஸில் வந்து இந்தியாவோட ரேங்காக வந்து இருக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா as per Global Innovation Index 2025 data by WIPO India ranked dash in R&D investment in 2025 எத்தனாவது ரேங்க்ல வந்து R&D இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து 2025ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேங்க் வாங்கினா 7th பிளேஸ்ல வந்து இருந்தது ஓகேங்களா எதுல 2024ல R&D Global Innovation Index ரிப்போர்ட் படி ஓகேங்களா ஸோ இந்தியா ரேங்க்டு R&D இன்வெஸ்ட்மெண்ட் இன் 2024 படி பார்க்கும்போது 7th ரேங்க் வந்து இருக்கிறது ஓகேங்களா என்ன ரிப்போர்ட் படினா Global Innovation Index ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் சிபிஐ 2025 பை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ரிலீஸ் பண்ணதில் இந்தியாவோட ரேங்க் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 91st பிளேஸில் வந்து இருக்கிறது தான் இந்தியாவோட ரேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ அதாவது கரப்ஷன் பெர்செப்ஷன்ஸ் இண்டெக்ஸ் படி ஓகேங்களா இந்தியாவோட ரேங்க் 91st ரேங்க் ஓகேங்களா இந்த இண்டெக்ஸில் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கம்பல்சரி இந்த இயருக்கானது வந்து கண்டிப்பாக வரும் ஓகேங்களா ஸோ மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த 91st பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் அவுட் ஆஃப் எத்தனை கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 182 கண்ட்ரீஸில் இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 91st ரேங்க் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் என்ஆர்ஐ 2025 பப்ளிஷ்டு பை போர்ச்சுலன்ஸ் இன்ஸ்டியூட் தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறது இதில் இந்தியா செக்யூர்ட் விச் பொசிஷன் எத்தனாவது பொசிஷன் வந்து இந்தியாவோட ரேங்க் இந்த நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 45th பிளேஸில் தான் வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து இருக்கிறது ஓகேங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் எத்தனை கண்ட்ரிஸ் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 127 கண்ட்ரீஸில் இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 45th பிளேஸில் வந்து இந்தியாவோட ரேங்க் எந்த ரிப்போர்ட்னா நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் வந்து 45th பிளேஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த எல்இடி ரேங்கிங் படி பார்க்கும்போது ஓகேங்களா அவுட் சைட் யூஎஸ்ஏ விச் கண்ட்ரி டாப் எந்த கண்ட்ரி டாப் த லிஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் எல்இடி சர்டிஃபைடு ஸ்பேஸ் வந்து எந்த கண்ட்ரி வந்து டாப் பிளேஸில் இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மெயின்லேண்ட் சைனா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்கக்கூடிய பிளேஸ் ஓகேங்களா எல்இடி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் இன் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் டிசைன் அப்படின்றது தான் வந்து எல்இடிக்கான எக்ஸ்பென்ஷன் ஓகேங்களா லீடர்ஷிப் இன் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் டிசைன் அப்படின்றது தான் வந்து எல்இடி 2025 ரேங்கிங்கில் வந்து பார்க்கும்போது எந்த கண்ட்ரி வந்து டாப் லிஸ்ட்டில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லேண்ட் சைனா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
Ministry of Earth Science signed an MOU with which union territories to promote marine research and blue economy activities வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக ஓகேங்களா ப்ரொமோட் பண்ணுற விதமாக மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸும் இன்னொரு யூனியன் டெரிட்டரிஸும் சேர்ந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த யூனியன் டெரிட்டரிஸ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரியோட சேர்ந்து தான் வந்து ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரி சேர்ந்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெரைன் ரிசர்ச்சும் ப்ளூ எக்கனாமியும் வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சைன்ட் அண்ட் பைலேட்ரல் சோஷியல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் டு ப்ரிவென்ட் டபுள் சோஷியல் செக்யூரிட்டி டாக்ஸேஷன் வித் விச் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைலேட்ரல் சோஷியல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்தியா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா, யூகேவா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா யூகேவோட தான் வந்து இந்த பைலேட்ரல் சோஷியல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா டு ப்ரிவென்ட் ஃப்ரம் டபுள் சோஷியல் செக்யூரிட்டி டாக்ஸேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த பைலேட்ரல் சோஷியல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க யூகே கூட. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்டேட் பிகேம் த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா டு ஃபார்மலி டிராஃப்ட் அண்ட் அப்ரூவ் எ காம்ப்ரிஹென்சிவ் அர்பன் பாலிசி இன் February 2026. எந்த ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டிராஃப்ட் பண்ணி அதை வந்து அப்ரூவும் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா காம்ப்ரிஹென்சிவ் அர்பன் பாலிசியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா கேரளா தான் வந்து இது ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து இதுதான் அர்பன் பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது கேரளாவில் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Bird Atlas of Goa was published during the 9th Bird Festival of Goa, making Goa the எத்தனாவது ஸ்டேட் பார்த்தோம்னா டேஷ் ஸ்டேட் இன் இந்தியா டு பப்ளிஷ் த காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டேட் லெவல் பேர்ட் அட்லஸ் ஓகேங்களா. அதாவது ஸ்டேட் லெவல் பேர்ட் அட்லஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர்ட் அட்லஸ் ஆஃப் கோவா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது ஸ்டேட்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் வந்து வருது ஓகேங்களா. செகண்ட் பிளேஸாக தான் வந்து இந்த ஸ்டேட் லெவல் பேர்ட் அட்லஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது செகண்ட் பிளேஸ். அப்போ ஃபஸ்ட் பிளேஸ் எதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த நேஷனல் விதான் அப்ளிகேஷன் NEVAன்னு சொல்லுவாங்க நேவா. நேஷனல் விதான் அப்ளிகேஷன் வாஸ் லான்ச்டு இன் பீகார் பை விச் டிக்னிட்டரி, யாரால வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓம் பிர்லா ஸ்பீக்கர். அவர் தான் வந்து இந்த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. அவர் தான் வந்து இந்த நேஷனல் விதான் அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி launched which scheme in February 2026 to provide long-term financial assistance for girls ஓகேங்களா. கேர்ள்ஸ் கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுக்கறதுக்கோசரம் கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி வந்து ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்பதி பிட்டியா யோஜனா அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. லக்ஷ்பதி பிட்டியா யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் தான் எங்கன்னா டெல்லியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கோசரம் ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுக்கறதுக்கோசரம் லான்ச் பண்ணது தான் ஓகேங்களா. ஸ்கீமோட நேம் லக்பதி பிட்டியா யோஜனா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஸ்ரீ சுரக்ஷா யோஜனா லான்ச்டு இன் கேரளா primarily provide financial assistance support to சேம். இது முன்ன பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் உமன்ஸ் கோசம் கொண்டு வந்த ஸ்கீம். இது பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் ஸ்ரீ சுரக்ஷா ஸ்கீம் அப்படின்னு கூடிய ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. மெயினாக ப்ரைமரியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் யாருக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கோசரம் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்ட் உமன்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் உமன்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டாக வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்கீம். யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கேரளாவோட CM பினராயி விஜயன். அவர் தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Bakshi Jagabandhu, the Great Commander, is a book authored by which former governor of Andhra Pradesh and Chhattisgarh. ஓகேங்களா. யார் இந்த புக்குக்கான ஆத்தர் by which former governor of Andhra Pradesh and Chhattisgarh யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தன் அப்படின்றவங்க தான் வந்து இந்த புக்கை வந்து ஆத்தர் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. யாருன்னு பார்த்தீங்கன்னா புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா பக்சி ஜகபந்து த கிரேட் கமாண்டர் அப்படின்றது தான் வந்து இந்த புக்கோட நேம். யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, யார் இந்த புக்கோட ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தன் அப்படின்றவங்க தான் வந்து இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர் ஒடிஷா கேபினட், அது இல்லாமல் ஃபார்மர் கவர்னர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர்க்காகவும் வந்து இருந்திருக்காரு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
which team won the 79th National Football Championship அதாவது சந்தோஷ் ட்ரோபின்னு சொல்லுவாங்க 2025 to 2026 by defeating Kerala in the final வந்து டிஃபீட் பண்ணி வின் பண்ணியிருக்கிற டீம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. இந்த சந்தோஷ் ட்ரோபி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட்பால் கேம் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, அதாவது ட்ராஃபிஸ் கேம்ஸை வச்சு இந்த ட்ராஃபி ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் சந்தோஷ் ட்ராஃபின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேமுக்கு ரிலேட்டட் ஆனதுன்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டா, ஃபுட்பாலா, ஹாக்கியா அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ சந்தோஷ் ட்ராஃபி அப்படின்னக்கூடிய கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் ரிலேட்டடான ஒரு கேம். இந்த நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா சர்வீஸ் டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. யாரை தோக்கடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை டிஃபீட் பண்ணிட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா India's under-17 women's football team defeated by which country to win SAFF under-19 women's championship 2026 எந்த கண்ட்ரி வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா under-17ல பங்களாதேஷ் ஓகேங்களா. இந்தியாவோட under-17 women's football team வந்து தோக்கடிச்சிருக்காங்க. by which country எந்த கண்ட்ரி வந்து தோக்கடிச்சிருக்காங்கன்னா பங்களாதேஷை வந்து தோக்கடிச்சிருக்காங்க ஓகேங்களா. டு வின் என்ன வின் பண்ணியிருக்காங்கன்னா under-19 women's championship வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. யாரை தோக்கடிச்சிருக்காங்கன்னா பங்களாதேஷ். இந்த ஈவெண்ட் எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கேம், அதாவது இந்தியாவோட under-17 உமன்ஸ் நேஷனல் ஃபுட்பால் டீம் ஓகேங்களா எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நேபாளில் தான் வந்து இந்த கேம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் under-19 கிரிக்கெட் டீம் ஓன் த ரெக்கார்ட் எத்தனாவது இந்த வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசிசி under-19 உமன்ஸ் கிரிக்கெட் வந்து எத்தனாவது டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 6th டைமாக வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. இந்தியாவோட under-19 உமன்ஸ் கிரிக்கெட் டீம் ஓன் த ரெக்கார்ட் 6th ஐசிசி under-19 மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் டைட்டில் இன் 2026. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6வது முறையாக வந்து வின் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா India successfully test fired the Agni 3 intermediate range ballistic missile IRBM சொல்லுவாங்க from which location in Odisha. ஒடிஷாவில் எந்த லொக்கேஷனில் வந்து இந்த IRBM அப்படின்னு கூடிய அக்னி 3 ஃபயர் பண்ணி டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திப்பூர் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து ஒடிஷாவில் இருக்கக்கூடிய சந்திப்பூரில் தான் வந்து இந்த அக்னி 3 இன்டர்மீடியட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் வந்து டெஸ்ட் ஃபயர் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the theme of world radio day, அதாவது வேர்ல்டு ரேடியோ டேக்கான தீம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ரேடியோ அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இஸ் எ டூல் அண்ட் நாட் எ வாய்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான வேர்ல்டு ரேடியோ டேக்கான தீம் ஓகேங்களா. வேர்ல்டு ரேடியோ டே எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Feb 13 தான் வந்து வேர்ல்டு ரேடியோ டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது ஓகேங்களா. அதுக்கான தீம் தான் ரேடியோ அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இஸ் எ டூல் நாட் எ வாய்ஸ் அப்படின்றது தான் வந்து 2026க்கான தீம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு யுனானி டே commemorates the birth anniversary of which eminent Unani physician. எந்த யுனானி ஃபிசிஷியனோட பர்த் ஆனிவர்சரி தான் வந்து நம்ம வந்து வேர்ல்டு யுனானி டேவாக அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா ஹக்கீம் அஜ்மல் கான் அப்படின்றவரோட அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யுனானி ஃபிசிஷியன். அவருடைய பர்த் ஆனிவர்சரி தான் வந்து நம்ம வேர்ல்டு யுனானி டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. வேர்ல்டு யுனானி டே நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 11 தான் வந்து வேர்ல்டு யுனானி டேவாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். யாரோட பர்த் ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா ஹக்கீம் அஜ்மல் கான் அவருடைய பர்த் ஆனிவர்சரி தான் வந்து நம்ம அவருடைய வேர்ல்டு யுனானி டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. இந்த 2026க்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா இனோவேஷன் அண்ட் எவிடன்ஸ் இன் யுனானி ப்ராக்டிஸ் அப்படின்றது தான் வந்து 2026க்கான தீம் ஓகேங்களா. இன்னொரு சொல்ல பாருங்க, இனோவேஷன் அண்ட் எவிடன்ஸ் இன் யுனானி ப்ராக்டிஸ் அப்படின்றது தான் வந்து 2026க்கான வேர்ல்டு யுனானி டேக்கான தீம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தீம் ஆஃப் வேர்ல்டு பல்சஸ் டே 2026. வேர்ல்டு பல்சஸ் டேக்கான 2026க்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா பல்சஸ் ஆஃப் த வேர்ல்டு ஃப்ரம் மாடஸ்டி டு எக்ஸலன்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம் ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு பல்சஸ் டே நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Feb 10 தான் வந்து வேர்ல்டு பல்சஸ் டேவாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறது ஓகேங்களா. அதுக்கான தீம் தான் வந்து பல்சஸ் ஆஃப் த வேர்ல்டு ஃப்ரம் மாடஸ்டி டு எக்ஸலன்ஸ் அப்படின்றது தான் வந்து 2026க்கான தீம். Recently, the government of Delhi announced the rollout of which system that assigns a unique 14-digit identification number to every land parcel in National Capital Territory NCT டெல்லியில் ஓகேங்களா. ரீசெண்டாக பார்த்தோம்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ப்ரீவியஸாக வந்து இருந்த
14 டிஜிட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பருக்கு பதிலாக டு எவ்ரி லேண்ட் பார்சலுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்காங்க இப்போ ஓகேங்களா. ஸோ அந்த சிஸ்டத்தோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ரோல் அவுட் பண்ண அந்த சிஸ்டத்தோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா பூ ஆதார், அதாவது பியூ ஆதார்ன்றக்கூடிய ஒரு சிஸ்டத்தை தான் வந்து ரோல் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் டெல்லியில் தான் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ பிரசன்டட் த குஜராத் ஸ்டேட் பட்ஜெட் 2026 to 27க்கான பட்ஜெட் பார்த்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. வித் டோட்டல் அவுட்லே ஆஃப் rupees 4,08,053 crore வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. டோட்டல் அவுட்லே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி காந்தி நகர் ஓகேங்களா, குஜராத்தில் வந்து பண்ணியிருக்காங்க பட்ஜெட். ஸோ அந்த பட்ஜெட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது யார், ப்ரெசென்ட் பண்ணது யார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷனுக்கான ஆன்சர் கனுபாய் தேசாய் அப்படின்றவங்க தான் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, தாக்கல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸ்டேட் பட்ஜெட் இது வந்து குஜராத்தோட ஸ்டேட் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4,08,053 crore வந்து டோட்டல் அவுட்லே பட்ஜெட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கன்னா காந்தி நகரில். யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கனுபாய் தேசாய் அப்படின்றவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து குஜராத்தோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்டு த Provincialization Management System PMS portal ஓகேங்களா to streamline the provincialization of venture educational institution and the staff கோசரம் கொண்டு வந்த இந்த PMS portal பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க? மேகாலயா, திரிபுரா, அசாம், மணிப்புரா, அருணாச்சல் பிரதேஷா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அசாமில் தான் வந்து PMS போர்ட்டல் அப்படின்னு கூடிய ஒரு போர்ட்டல் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஞ்சர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் அண்ட் தர் ஸ்டாஃபுக்கும் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா PMS எங்கே வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசாமில் தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அசாம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த PMS போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what is the total budget size presented by மத்திய பிரதேஷ் வந்து பண்ணியிருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் ஓவரால் பட்ஜெட் சைஸ் எவ்வளோ வந்து அலோகேஷன் எவ்வளோ வந்து ஓவராலாக அவுட்லே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 4.38 lakh crore வந்து இந்த பட்ஜெட் வந்து பண்ணியிருக்காங்க 2026 to 27க்கான பட்ஜெட்டாக ஓகேங்களா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் ஓகேங்களா. மத்திய பிரதேஷோட யார் இது வந்து அதாவது பட்ஜெட் தாக்கல் பண்ணது யார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஜெகதீஷ் தேவ்டா அப்படின்றவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. யாரு? ஜெகதீஷ் தேவ்டா அப்படின்னக்கூடிய ஒருத்தர் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ஜெகதீஷ் தேவ்டா. அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அவுட்லே பார்த்தீங்கன்னா 4.38 lakh crore வந்து பண்ணியிருக்கிறது ஓகேங்களா டோட்டல் பட்ஜெட் சைஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who presented the rupees 2.55 lakh crore interim budget for financial year 26 to 27 in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தாக்கல் பண்ண இந்த interim budget 2.55 lakh crore வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா பட்ஜெட் ஓகேங்களா. ஸோ யார் வந்து இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க தமிழ்நாடு சார்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு. அவர் தான் வந்து இந்த பட்ஜெட்டுக்கான இன்டரிம் பட்ஜெட்டுக்கான தாக்கல் வந்து பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. எவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.55 lakh crore வந்து பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. இப்போ தங்கம் தென்னரசு தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறது. அவர் தான் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து இன்டரிம் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அஜந்தா நியோக் presented the interim budget of 62,294.78 crore வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் ஓகேங்களா. இப்போ அஜந்தா நியோக் அப்படின்றவங்க வந்து எந்த ஸ்டேட்டுக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசாமில் தான் வந்து அசாமோட இன்டரிம் பட்ஜெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 62,294.78 crore வந்து அவுட்லே பட்ஜெட் இன்டரிம் பட்ஜெட்டுக்கான ஒரு அவுட்லேவாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா நியோக் அப்படின்றவங்க ஓகேங்களா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசாமோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அஜந்தா நியோக் அப்படின்றவங்க ஓகேங்களா. ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அசாம் ஸ்டேட்டுக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who authored the book The Sage Who Reimagined Hinduism, the Life, Lessons and the Legacy of Sri Narayana Guru, recently released by Vice President C.P. Radhakrishnan in New Delhi ஓகேங்களா. இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு கேட்குறாங்க. இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணி அதாவது ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைஸ் பிரசிடென்ட் C.P. ராதாகிருஷ்ணன் அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு ரீசெண்டாக ஓகேங்களா. எங்கன்னா நியூ டெல்லியில். புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா The Sage Who Reimagined Hinduism, the Life, Lessons and the Legacy of Sri Narayana Guru அப்படின்றது தான் வந்து புக்கோட டைட்டில் ஓகேங்களா. ஸோ இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சசி தரூர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட ஆத்தர். இந்த புக்கை யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஓகேங்களா. வைஸ் பிரசிடென்ட் C.P. ராதாகிருஷ்ணன் அவர் தான் வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
who won the inaugural Liber Wind Champions Cup 2026 by defeating Kamal Chawla in the final at Bangalore வந்து தோக்கடிச்சிருக்காங்க ஓகேங்களா தோக்கடிச்சு யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்கஜ் அத்வானி அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா என்ன கேம் பார்த்தீங்க அப்படின்னா லிபர் வின் சாம்பியன்ஷிப் கப் 2026 யாரை தோக்கடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கமல் சாவ்லா அப்படின்றவங்கள வந்து தோக்கடிச்சிருக்காங்க பாயிண்ட்ஸ் வந்து 63ன்னு சொல்லிட்டு வின் பண்ணியிருக்காங்க ஃபைனல் மேட்ச்சில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கண்டக்ட் பண்ணது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who won the first ever FIDE Freestyle Chess World Championship 2026 held in Germany ஜெர்மனியில் கண்டக்ட் பண்ண இந்த FIDE ஃப்ரீஸ்டைல் செஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2026 யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னஸ் கால்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா என்ன கேம்னா செஸ் வேர்ல்டு அதாவது FIDEன்னு சொல்லக்கூடிய செஸ்ல ஓகேங்களா FIDE ஃப்ரீஸ்டைல் செஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2026 எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இதில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னஸ் கால்சன் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which country topped the medal table at the Asian Rifle and Pistol Championship 2026 held at the டாக்டர் கார்னி சிங் ஷூட்டிங் ரேஞ்ச் இன் February 2026 கண்டக்ட் பண்ண இந்த ஏஷியன் பிஸ்டல் இல்லைனா ரைஃபிள் சாம்பியன்ஷிப் 2026 வந்து எந்த கண்ட்ரி வந்து டாப் பிளேஸில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த மெடல் டேபிளில் எந்த கண்ட்ரி டாப் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து டாப் பிளேஸில் வந்து இருக்கிறது ஓகேங்களா ஏஷியன் ரைஃபிள் இல்லைனா வந்து பிஸ்டல் சாம்பியன்ஷிப்னு சொல்லுவாங்க ஓகேங்களா 2026 கண்டக்ட் பண்ணி எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கார்னி சிங் ஷூட்டிங் ரேஞ்சில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பார்த்தீங்கன்னா டோட்டலாக 94 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த 94 மெடல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 51 வந்து கோல்டாக வின் பண்ணியிருக்காங்க 23 வந்து சில்வர் 20 வந்து பிரான்ஸ்ன்னு சொல்லிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 94 மெடல் வந்து வின் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா இதில் டாப்பில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்தியா நம்மளுக்கு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டிசைன் அண்ட் பில்ட் கேடட் ட்ரைனிங் ஷிப் of the Indian Navy recently launched at L&T shipbuilding facilities near Chennai தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டிசைன் அண்ட் பில்ட் சிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது கேடட் ட்ரைனிங் ஷிப் ஓகேங்களா ஆஃப் இந்தியன் நேவி எந்த ஷிப்போட நேம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சிடிஎஸ் கிருஷ்ணா அப்படின்னக்கூடிய அந்த ஷிப் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக ஓகேங்களா எங்கன்னு பார்த்தீங்கன்னா L&T ஷிப் பில்டிங் ஃபெசிலிட்டியில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சென்னை தமிழ்நாட்டில் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian space tech startup signed a data reseller partnership agreement with New Space India Limited NSIயோட பார்ட்னர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இந்தியன் ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப்போட நேம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கேலக்ஸி ஐ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிட்டடோட சேர்ந்து ஒரு MOU மாதிரி சைன் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் அப் ஓகேங்களா ஃபார் டேட்டா ரீசெல்லர் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டாக ஓகேங்களா எந்த கம்பெனியோடன்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ஐ கூட நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the MD managing director and the chief executive officer of Slice Small Finance Bank effective from February 17 2026 இருந்து யாரை வந்து MD and CEO வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு பார்த்தோம் அப்படின்னா ராஜன் பஜாஜ் அப்படின்றவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க MD and CEO ஃபார் ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட MD and CEO வந்து ஓகேங்களா ராஜன் பஜாஜ் அவங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was re-elected as the Prime Minister of Barbados for the third consecutive term after the 2026 general election 2026 general electionக்கு அப்புறம் வந்து மூணாவது முறையாக தொடர்ந்து கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து ஓகேங்களா தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டைமில் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பார்படாஸாக வந்து ரீஎலெக்ட் ஆகியிருக்காங்க அவருடைய நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மியா அமோர் மொட்டலி அப்படின்றவர் தான் வந்து திருப்பி ரீஎலெக்ட் ஆகியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது முறையாக கண்டினியூஸாக ஓகேங்களா தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டைம் ஓகேங்களா எந்த கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பார்படாஸ்க்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was sworn in as the 11th Prime Minister of Bangladesh after the 2026 general election 2026 general electionக்கு அப்புறம் பங்களாதேஷோட 11th Prime Minister யார் வந்து பதவி ஏற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தரிக் ரஹ்மான் அப்படின்றவங்க தான் வந்து 11th Prime Ministerாக வந்து பங்களாதேஷோட 11th PM வந்து பதவி ஏற்கிறாங்க ஓகேங்களா எந்த பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு ஓகேங்க
பங்களாதேஷோட 11th பிரைம் மினிஸ்டரா டரிக் ரஹ்மான் அப்படின்றவங்க தான் வந்து பதவி ஏற்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the chairman of Gujarat International Finance Tech City Company Limited gift சிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ பை த குஜராத் கவர்மெண்டால் அப்பாயின்மெண்ட் பண்ண அதுக்கான சேர்மன் யார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா உதய் கோட்டக் அப்படின்றவங்க தான் வந்து இதுக்கான சேர்மனாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. கிஃப்ட் சிஎல் சொல்லுவாங்க, குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி கம்பெனி லிமிடெட் அதனுடைய சேர்மனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதய் கோட்டக் அப்படின்றவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா குஜராத்தோட கவர்மெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was honored with the BBC Indian Sports Woman of the Year Award 2025 at the 6th edition ceremony held in New Delhi. நியூ டெல்லியில் கண்டக்ட் பண்ண பிபிசி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அவார்ட் 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் கொடுத்துருக்காங்க, மரியாதை செலுத்துவது பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா. அவங்களுக்கு தான் வந்து கிரிக்கெட்டுக்கு அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எத்தனாவது எடிஷன் இது பார்த்தீங்க அப்படின்னா 6வது முறையாக கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த பிபிசி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அவார்டில் பார்த்தீங்க அப்படின்னா யார் வின் பண்ணியிருக்குதுன்னா ஸ்மிருதி மந்தனா அவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which organization extended the UPI One World Wallet for the foreign delegates at the India A Impact Summit 2026 held in New Delhi கண்டக்ட் பண்ண இந்த இந்தியா ஏ இம்பாக்ட் சமிட் 2026 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூபிஐ ஒன் வேர்ல்ட் அப்படின்னக்கூடிய ஒரு எக்ஸ்டெண்டடான வெர்ஷன்ஸ் வந்து ஆர்கனைசேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்பிசிஐ தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து இந்த யூபிஐ ஒன் வேர்ல்ட் அப்படின்னக்கூடிய ஒரு வேலட் வந்து யாருன்னா ஃபாரின் டெலிகேட்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஏ இம்பாக்ட் சமிட்ல தான் வந்து இதுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி சைன்ட் அண்ட் எம்ஓயு வித் விச் இன்ஸ்டியூட் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து டெக் சிட்டி வந்து ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. குஜராத்தோட இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி. ஓகேங்களா. என்ன இன்ஸ்டியூட்டோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் ஜெட்லி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கூடிய ஒரு இன்ஸ்டியூட் கூட தான் வந்து எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. கிஃப்ட் சிட்டியும் ப்ளஸ் வந்து இந்த அருண் ஜெட்லி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் வந்து இந்த இன்ஸ்டியூட். இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து தான் வந்து எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா from which date as the RBI mandate the use of unique transactions identifier UTI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஓகேங்களா. மேண்டேட் வந்து பண்ணியிருக்காங்க ஃபார் ஆல் ஓடிசி டெரிவேட்டிவ் டிரான்சாக்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா January 1, 2027 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரியாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. January 1, 2027 இருந்து இந்த யூடிஐ அதாவது யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர் வந்து மேண்டேட் பண்ண சொல்லி ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க ஃபார் ஓடிசி டெரிவேட்டிவ் டிரான்சாக்ஷனுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which bank launched the hello cashback credit card and FD backed credit card designed for the first time userக்கு வந்து இந்த hello cashback credit card சொல்லிட்டு ஒரு கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்க் தான் வந்து இந்த ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஹலோ கேஷ்பேக் கிரெடிட் கார்டு அப்படின்னக்கூடிய ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டான பேக்டு கிரெடிட் கார்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the RBI imposed a penalty of rupees 1.35 crore on 5 financial institutions including of which are the following banks. எந்த பேங்க்கெல்லாம் சேர்ந்து எந்த பேங்க்குக்கெல்லாம் வந்து ஆர்பிஐ வந்து மானிட்டரி பெனால்ட்டியை வந்து பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த 5 ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து பெனால்ட்டி வந்து பண்ணியிருக்காங்க, பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க. யாருன்னா ஆர்பிஐ வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்பிஐ வந்து அந்த 5 ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் போட்ட பெனால்ட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1.35 crore டோட்டலாக. ஓகேங்களா. ஸோ எந்தெந்த பேங்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அதாவது இங்கே கீழே கொடுத்துங்கிறதுல பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கு வந்து இந்த பெனால்ட்டி வந்து பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து இந்த பெனால்ட்டி வந்து பண்ணியிருக்காங்க. 3 வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா. 2 பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா. நான் பேங்கிங் மீன்ஸ் என்னென்னு வரும்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஐஐஎஃப்எல் ஃபைனான்ஸும் இன்னொன்று வந்து நவி ஃபின்செஃப்னு சொல்லிட்டு 2 ஐஐஎஃப்எல்லும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நவி ஃபின்செஃப் ரெண்டுத்துக்கு வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா. 3 பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் என்னென்ன பேங்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்பி பேங்க்கும். ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஓஎம் அதாவது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
டிசிபி பேங்க்கும் ஓகேங்களா. டிசிபி பேங்க் 3 பேங்க்கு ப்ளஸ் வந்து 2 வந்து நான் பேங்கிங் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு மொத்தம் 5 பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க. யாருன்னா ஆர்பிஐக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which bank entered into a strategic partnership with Visa under Visa Intelligence Commerce Pilot VIC pilotனு சொல்லுவாங்க ஓகேங்களா. எந்த பேங்க் வந்து இதுக்கான என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎஸ் பேங்க் தான் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. டிபிஎஸ் பேங்க் தான் வந்து பார்ட்னர்ஷிப் வித் விசா அண்டர் விசா இன்டெலிஜென்ட் காமர்ஸ் பைலட் விஐசி பைலட்டோட பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ லான்ச் த இந்தியாஸ் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி சிபிடிசின்னு சொல்லுவாங்க பேஸ்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிடிஎஸ் இன் காந்திநகர் குஜராத்தோட கம்பைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. யார் வந்து இந்த ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியாக வந்து ஓகேங்களா. எதுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டு பிடிஎஸ்ல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் ரேஷன் கார்டு பார்த்தீங்களா அதில் காந்திநகர் குஜராத்தில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷா தான் வந்து இந்த ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which UAE based telecom company partnered with Data Wave Network Limited for the Singapore India Gulf சப்மரைன் கேபிள் சிஸ்டத்துக்கு வந்து பண்ணியிருக்கக்கூடிய என்ன அந்த டெலிகாம் கம்பெனியோட நேம் என்ன, யூஏஇ பேஸ்டான அந்த டெலிகாம் கம்பெனியோட நேம் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டூ அப்படின்னக்கூடிய அந்த கம்பெனி நேம் தான் வந்து இதனுடைய சிங்கப்பூர் இந்தியாவோட கல்ஃப் சப்மரைன் கேபிள் சிஸ்டத்துக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து இருக்கிறது ஓகேங்களா. என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா டூ அப்படின்னக்கூடிய ஒரு கம்பெனி ஓகேங்களா. டியூ அப்படின்னக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸோட இன்டகிரேட்டட் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி தான் வந்து இந்த கம்பெனி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா India became the 12th member country of which USA-led strategic coalition focused on secure supply chains for critical minerals. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ஓகேங்களா. இந்தியா வந்து எத்தனாவது மெம்பரானா 12th மெம்பர் கண்ட்ரியாக வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எந்த USA-led strategic coalition பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் சிலிக்கா கோயலேஷனில் தான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்தியா யூஎஸ்ஏ பாக்ஸ் சிலிக்கா கோயலேஷனில் ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக நடந்த ஏஏ சம்மிட்டில் தான் வந்து இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்த அக்ரிமெண்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்தியாவும் பார்த்தீங்கன்னா பிகேம் த 12th மெம்பராக வந்து இந்த கண்ட்ரியில் வந்து இருக்குது. 12th மெம்பர் கண்ட்ரியாக வந்து இந்த பாக்ஸ் சிலிக்கா கோயலேஷனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் ஃபோக்கஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் சப்ளை செயின் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கும் இன்னொன்று வந்து ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர்பஸ்க்கோசரம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ இனாகிரேட்டட் த லாங்டெகை பிரிட்ஜ் நேம்னு பார்த்தீங்கன்னா ஃபெய்த் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபெய்த் பிரிட்ஜ் ஓவர் த டில்வாங் ரிவர் எய்ஸ்வால் இன் மிசோரமில் இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லால் டுஹோமா அப்படின்றவங்க தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிசோரமோட சீஃப் மினிஸ்டர் ஓகேங்களா. மிசோரமோட சீஃப் மினிஸ்டர் தான் வந்து லால் டுஹுமா அப்படின்றவங்க ஓகேங்களா. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெங்டிகாய் அப்படின்னக்கூடிய ஒரு பிரிட்ஜை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஃபெய்த் பிரிட்ஜ் அப்படின்னுமே வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which city hosted the exercise Milan 2026 the International Fleet Review 2026 and the ION's 9th கான்க்ளேவ் ஆஃப் நேவி சீஃப்ஸ் எங்கே வந்து இந்த எக்ஸசைஸ் மைலன் 2026 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் தான் வந்து இந்த மிலன் 2026 எக்ஸசைஸ் மிலன் 2026 வந்து கண்டக்ட் பண்ணுறது ஓகேங்களா. விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா யூகே ஆஃப் ஷோர் விண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் வாஸ் ஜாயின்ட்லி லான்ச்டு பை த யூனியன் மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷி அண்ட் விச் யூகே லீடர் 2 பேர் சேர்ந்து வந்து இந்த இந்தியாவும் யூகேக்கான ஆஃப் ஷோரோட விண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ஜாயின்ட்லி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்தியா சார்பாக பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷியும் விச் யூகே லீடர் சைடில் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் லாமி அப்படின்றவங்க தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த இந்தியா யூகே ஆஃப் ஷோர் விண்ட் டாஸ்க் ஃபோர்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஜாயின்ட்லி ஓகேங்களா. யூகே சைடில் பார்த்தீங்கன்னா டேவிட் லாமி அப்படின்றவங்க தான் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கிறது. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூகேவோட டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா. டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் தான் யூகேவோட டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் தான் டேவிட் லாமி. அவங்களும் ப்ளஸ் வந்து பிரகலாத் ஜோஷி நம்ம சைடில் இருந்து யூனியன் மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷி சேர்ந்து தான் வந்து இந்த இந்தியா யூகே ஆஃப் ஷோர் விண்ட் டாஸ்க் ஃபோர்ஸை வந்து லான்ச் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
who inaugurated the 23rd edition of BioAsia 2026 held at the High-Tech Exhibition Center in Hyderabad. யார் வந்து இது அந்த ஹைடெக்ஸ் எக்ஸிபிஷன் சென்டர் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்த பயோ ஏஷியா எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 23rd எடிஷன் வந்து யார் இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்கிறது. ஓகேங்களா, பயோ ஏஷியா 2026 இவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவோட சிஎம். இவர் தான் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து பயோ ஏஷியா 2026 எத்தனாவது எடிஷன்னா 23rd எடிஷன் எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னா ஹைடெக்ஸ் எக்ஸிபிஷன் சென்டர் ஹைதராபாத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இனாகிரேட் பண்ணது ரேவந்த் ரெட்டி. இவர் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா India's first government supported national biobank dedicated to lysosomal storage disorder LSD ன்னு சொல்லுவாங்க was launched in which city? எந்த சிட்டியில் வந்து அதாவது அந்த டிசார்டருக்கோசரம் செப்பரேட்டாக ஒரு நேஷனல் பயோ பேங்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சப்போர்ட்டடான ஒரு பயோ பேங்க் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் தான் வந்து இந்த செப்பரேட்டான ஒரு நேஷனல் பயோ பேங்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த டிசார்டருக்கோசரம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who inaugurated the centenary celebration of the all Chiki script in New Delhi? யார் வந்து இந்த ஆல் சிக்கி ஸ்கிரிப்ட் நியூ டெல்லியில் வந்து அதாவது இந்த சென்டினரி செலிப்ரேஷன் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரௌபதி முர்மு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இனாகிரேஷன் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே தான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணது. ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே தான் இந்த செலிப்ரேஷனை வந்து கண்டக்ட் பண்ணுறது. என்ன மார்க் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 100 இயர்ஸை மார்க் பண்ணுற விதமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டேம் சேஃப்டி 2026 was held at which institute in Bangalore? பெங்களூரில் இருந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டேம் சேஃப்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த கான்ஃபரன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது பெங்களூரில் எந்த இன்ஸ்டியூட்டில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் தான் வந்து பெங்களூரில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் தான் வந்து பண்ணியிருக்கிறது இந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டேம் சேஃப்டி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which scheme was approved by the Prime Minister Narendra Modi to provide immediate medical care to road accident victims across India? ஓகேங்களா, இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து நரேந்திர மோடி வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரோடு ஆக்சிடென்ட்டுக்கு வந்து ஒரு இமிடியேட் மெடிக்கல் கேர் வந்து அக்ராஸ் இந்தியாவில் எங்கே நடந்தாலுமே அது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா PM ரஹத் அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்கீம். அதாவது பிரைம் மினிஸ்டர் RAHAT. ஓகேங்களா, பிரைம் மினிஸ்டர் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் அஷ்யூர்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா, ரோடு ஆக்சிடென்ட் ஆகும்போது அதுக்கான இமிடியேட் கேர் வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த PM ரஹத் அப்படின்னக்கூடிய ஸ்கீம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆனுவலி ஆன் விச் டேட்? எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 20 தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா, இதுக்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா ரெனியூட் கமிட்மெண்ட் டு சோசியல் டெவலப்மெண்ட் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது தான் வந்து இந்த வேர்ல்டு டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ்க்கான தீம். ஓகேங்களா, என்ன தீம் பார்த்தீங்கன்னா ரெனியூடு கமிட்மெண்ட் டு சோசியல் டெவலப்மெண்ட் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா, சோசியல் டெவலப்மெண்ட்டும் இன்னொன்று வந்து சோசியல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் எபிலெப்சி டே இஸ் அப்சர்வ்ட் குளோபலி ஆன் விச் அக்கேஷன்? எப்போ வந்து இன்டர்நேஷனல் எபிலெப்சி டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மண்டே ஆஃப் ஃபெப்ரவரியில் தான் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா, அதாவது ஃபெப்ரவரியில் வரக்கூடிய செகண்ட் மண்டே வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எபிலெப்சி டேவாக வந்து அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா, இதனுடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த எபிலெப்சி பிளட்ஜ் அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா, எபிலெப்சி pledge அப்படின்றது தான் வந்து 2026க்கான தீம். Cabinet of Bihar, chaired by Chief Minister Nitish Kumar, approved the construction of a Greenfield International Airport in which district? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா Greenfield International Airportக்கான ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார். அதாவது அவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா chaired by Chief Minister நிதிஷ்குமார். அவர் தான் வந்து அதாவது பீகாரோட சீஃப் மினிஸ்டர். அவர் வந்து இதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சரண் சோன்பூர் அப்படின்னு கூடிய டிஸ்ட்ரிக்டில் வந்து ஓகேங்களா சரண் ரோட்டேஸில் தான் வந்து பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில்.
ஓகேங்களா. இந்த கிரீன்ஃபீல்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட சேர்த்து மொத்தம் வந்து இந்தியாவில் எத்தனை கிரீன்ஃபீல்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்து இருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Vary Energies announced the establishment of India's largest integrated lithium ion battery gigafactory in which location? எந்த லொகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த Vary Energies வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவோட பெரிய லித்தியம் அயான் பேட்டரி ஜிகா ஃபேக்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த லொக்கேஷனில் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராம்பிலி ஆந்திர பிரதேஷில் தான் வந்து பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ராம்பிலி ஆந்திர பிரதேஷில் தான் வந்து இந்த இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் ஒரு லித்தியம் அயான் பேட்டரி பெரிய ஃபேக்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா Vary Energies அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மிஸ் கோனார் காப்ஸ் conducted a successful test firing of which very short range air defense system சொல்லுவாங்க. அதாவது VSHORADS சொல்லுவாங்க. அதாவது வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதனுடைய நேம் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் ஃபயர் பண்ணக்கூடிய அதனுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெர்லா 10 அப்படின்ற ஒரு டெஸ்ட் ஃபயரிங் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெர்லா 10ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த VSHORADS அதாவது வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. எங்கே டெஸ்ட் ஃபயர் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொக்ரானில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ராஜஸ்தானில் தான் வந்து இதுக்கான டெஸ்ட் ஃபயர் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ராஜஸ்தானில் பொக்ரான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ICICI Prudential Pension Funds Management Company Limited launched the India's first ஸ்வஸ்திய ஸ்கீம் அண்டர் NPS நேம்டு. அதாவது NPS ஸ்கீம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ICICI Prudential வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த ஸ்கீம் என்ன அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPSC கீழே அப்படின்னு பார்த்தோம்னா இதோட நேம் பார்த்தீங்கன்னா ICICI Prudential Fund NPS ஸ்வஸ்திய ஈக்விட்டி ப்ளஸ் அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்கீமை தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலிமா என்ன யூசேஜ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டையர்ட் ஆகக்கூடிய அதாவது ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் ஓகேங்களா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ரிலேட்டடான பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி கொண்டு வந்த இந்த ஸ்கீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ICICI PF அதாவது பென்ஷன் ஃபண்ட்ஸ் NPS ஸ்வஸ்திய ஈக்விட்டி ப்ளஸ் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீமை தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் ஆர்கனைஸ்டு த சின்டன் ஷிவிர் அப்படின்னு கூடிய ஒரு ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 18 to 19 February 2026 அட் விச் இன்ஸ்டியூஷன் எந்த இன்ஸ்டியூஷனில் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நாலந்தா யூனிவர்சிட்டி ராஜ்கிர் அங்கே தான் வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சின்டன் சிவிர் அப்படின்னு கூடிய ஒரு ஈவெண்ட்டை தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அவங்களுடைய எப்படி சொன்னால் அவங்களை எப்படி வலுப்படுத்துறது அவங்களுக்கு முன்னேறி கொண்டு வரதுக்கோசரம் கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ண தான் இந்த சிந்தன் சிவிர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கிர் நாலந்தா யூனிவர்சிட்டியில் பீகாரில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ரா வீர் ஸ்கீம் அனௌன்ஸ்டு இன் நியூ டெல்லி எய்ம்ஸ் டு அதாவது என்ன பர்பஸுக்கோசரம் இந்த ரா வீர் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில். ஸோ என்ன பர்பஸ்க்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா என்கரேஜ் சிட்டிசன் டு ஹெல்ப் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் வித்தின் த கோல்டன் அவர். அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆனோடனே உடனே கோல்டன் அவர் மீன்ஸ் அந்த ஒவ்வொரு அதாவது ஆக்சிடென்ட் ஆன ஒவ்வொரு செகண்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவான டைமிங். ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோட் ஆக்சிடென்ட் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கூட கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் வந்து ரா வீர் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேகா குப்தா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ரேகா குப்தா அவங்க தான் பார்த்தீங்கன்னா டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அவங்க தான் வந்து இதுக்கான ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது. மக்கள் வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அங்கே வந்து பீப்புள் வந்து உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் டு என்கரேஜ் சிட்டிசன் ஹெல்பிங் சீரியஸ்லி இன்ஜூர்டு ரோடு ஆக்சிடென்ட்கான வந்து ஹெல்ப் பண்ணணுன்றதுக்கோசரம் கொண்டு வந்த ஸ்கீம் ரா வீர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI கவர்மெண்ட் டெக் இனோவேஷன் சென்டர் இனாகிரேட்டட் இன் லக்னோ வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை விச் கம்பெனி எந்த கம்பெனி வந்து இந்த இனோவேஷன் சென்டர் அதாவது AI கவர்மெண்ட் டெக்
இனோவேஷன் சென்டர் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. எங்கே இனாகிரேட் பண்ணியிருக்காங்க? லக்னோவில் இனாகிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎம் தான் வந்து இதுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின்ஸ் அப்படின்றது தான் வந்து ஐபிஎம்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா, ஐபிஎம் தான் இந்த ஏஐ கவர்மெண்ட் டெக் இனோவேஷன் சென்டர், ஆர்டிஃபிஷியல் கவர்மெண்ட் டெக் இனோவேஷன் சென்டரை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் இனாகிரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர், உத்தரப்பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் அவர் தான் வந்து இந்த இனோவேஷன் சென்டரை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஐபிஎம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கவர்மெண்ட் டெக் இனோவேஷன் சென்டரை வந்து லக்னோவில் இனாகிரேட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷோட சிஎம் யோகி ஆதித்யநாத் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான இனாகிரேஷன் வந்து பண்ணது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the Kerala government signs MOU worth 2000 crore for an integrated logistics master plan at which seaport? எந்த சீபோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து 2000 crore ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்குன்னா டு இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் மாஸ்டர் பிளான் கோசரம். ஓகேங்களா, அந்த லாஜிஸ்டிக்ஸ் பர்பஸ்க்கோசரம் பண்ணால் எந்த போர்ட்டில் வந்து சீபோர்ட்டில் 2000 crore MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க கேரளா கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா விஜிஞ்சம் இன்டர்நேஷ்னல் சீபோர்ட்டில் தான் வந்து இதுக்கான MOU வந்து சைன் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, விஜிஞ்சம் சீபோர்ட். ஓகேங்களா, எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரத்தில் தான் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, கேரளா திருவனந்தபுரத்தில் திருவனந்தபுரம் கேரளாவில் தான் வந்து இந்த சீபோர்ட் இருக்கிறது. ஓகேங்களா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா 2000 crore ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த குஜராத்தி பயோகிராஃபி விஸ்வகுரு ஸ்ரீலா பிரபுபடா அப்படின்னக்கூடிய ஒரு புக்குக்கான ஆத்தர் யார் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டாக்டர் உஷா உபாத்யாய் அப்படின்றவங்க தான் வந்து இந்த புக்குக்கான ஆத்தர். குஜராத்தியோட ஒரு பயோகிராஃபி, அதாவது விஸ்வகுரு ஸ்ரீலா பிரபுபதா அப்படின்னக்கூடிய இந்த புக்குக்கான ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் உஷா உபாத்யாய் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்குக்கான ஆத்தர். ஓகேங்களா, யார் இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தோட சிஎம். ஓகேங்களா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. குஜராத்தோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூபேந்திர பட்டேல். ஓகேங்களா, அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, அந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் உஷா உபாத்யாய். ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த காஃபி டேபிள் அப்படின்னக்கூடிய ஒரு புக் ஆன் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய் வாஸ் ஆத்தர் பை. இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கோயல். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட ஆத்தர். ஓகேங்களா, விஜய் கோயல். இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் தான் வந்து இவர் விஜய் கோயல். எந்த மினிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கான ஒரு மினிஸ்டர். ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் விஜய் கோயல். இவர் தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர். ஓகேங்களா, ஸோ இந்த புக்கை வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணது. ஆத்தர் வந்து விஜய் கோயல். புக் ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன். அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was sworn in as the youngest ever prime minister of the Netherlands at the age of 38. ஓகேங்களா, நெதர்லாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டராக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பதவி ஏற்றிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்லேயே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அட் த ஏஜ் ஆஃப் 38லேயே வந்து பிரைம் மினிஸ்டர் நெதர்லாண்டோட பிரைம் மினிஸ்டராக ஆகிறது. ஓகேங்களா, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராப் அர்னால்டஸ் அட்ரியனஸ் ஜெட்டின் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டோட இப்போ பிரைம் மினிஸ்டராக வந்து பதவி ஏற்றிருக்கிறது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அட் த ஏஜ் ஆஃப் 38 யங்கஸ்ட் எவர் நெதர்லாண்ட்லேயே இதுதான் வந்து யங்கஸ்டாக வந்து பதவி ஏற்கிறது. ஓகேங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னா ராப் அர்னால்டஸ் அட்ரியனஸ் ஜெட்டின் அப்படின்றவங்க தான் வந்து. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் லான்ச் விச் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்ட் பிளாட்ஃபார்ம் டெவலப்டு பை பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன் இன் கொலாபரேஷன் வித் CK12 ஃபவுண்டேஷன். ஓகேங்களா, அதாவது பாரதி ஏர்டெல்லும் ப்ளஸ் வந்து CK12 அப்படின்னக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனும் சேர்ந்து, ஓகேங்களா, ரெண்டு ஃபவுண்டேஷனும் சேர்ந்து ஒரு இன்டர்நேஷனலான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் இனாகிரேட் பண்ண அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, அந்த பிளாட்ஃபார்மோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர் ஆப் 2.0 அப்படின்னக்கூடிய ஒரு ஆப் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல்லும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் ப்ளஸ்
CK12 ஃபவுண்டேஷன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஓகேங்களா. இந்த CK12 ஃபவுண்டேஷன்ன்றது ஒன்றும் இல்லை, அதாவது யூஎஸ்ஏவோட ஒரு கம்பெனி ஓகேங்களா. கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய கம்பெனியும் ப்ளஸ் வந்து ஏர்டெல்லும் சேர்ந்து தான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸான ஒரு பிளாட்ஃபார்ம் டீச்சர் ஆப் 2.0 அப்படின்னு கூடிய ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. லான்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the second phase of asset monetization pipeline national monetization pipeline 2.0 NMP ன்னு சொல்லுவாங்க. NMP 2.0 was launched by which union minister? எந்த யூனியன் மினிஸ்டர் வந்து இந்த NMP அதாவது நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் 2.0 வந்து யார் லான்ச் பண்ண இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான NMPக்கான 2.0 வந்து அதாவது லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. யாருன்னா நிர்மலா சீதாராமன். எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நியூ டெல்லியில் தான் வந்து இந்த NMP அதாவது நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. இது வந்து இந்த NMP வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நிதி ஆயோக் ஓகேங்களா. நிதி ஆயோக் தான் வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஓகேங்களா. இதை லான்ச் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணது ஓகேங்களா. ஸோ இது எந்த பீரியடுக்கான டைம் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2026 to 30க்கான டைம் லைனாக வந்து இந்த NMP 2.0 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைம் லைன் சொல்லியாச்சு. யார் லான்ச் பண்ணது யார் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா நிதி ஆயோக் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. இதுக்கான டார்கெட்டாக எவ்வளோ அமௌண்ட் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 16.72 lakh crore வந்து பட்ஜெட் ஓகேங்களா. ஸோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 16.72 lakh crore ப்ரிப்பேர் பண்ணது நிதி ஆயோக்கு ஓகேங்களா. லான்ச் பண்ணது நிர்மலா சீதாராமன் அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். டைம்லைன் பார்த்தீங்கன்னா பீரியட் பார்த்தீங்கன்னா 2026லேருந்து 2030 ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் சீஃப் மினிஸ்டர் லான்ச்டு CM ஜன் Sunway grievance redressal portal and multiple IT initiative at the Delhi Secretariat வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. எந்த CM வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேகா குப்தா இவங்க தான் வந்து டெல்லியோட CM. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா CM ஜன் சன்வாய் அப்படின்னு கூடிய ஒரு கிரீவன்ஸ் ரெட்ரஸல் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் IT இனிஷியேட்டிவ்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க எங்கன்னா டெல்லி செக்ரட்டேரியட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா The Bangalore Yuva Shakti scheme announced to provide financial assistance to unemployed youth was launched by which chief minister ஓகேங்களா. அதாவது Bangalore Yuva Shakti ஓகேங்களா. இந்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு அன்எம்ப்ளாய்ட் யூத்துக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த பேங்களூர் யுவா சக்தி அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மினிஸ்டர் அதாவது எந்த சீஃப் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி ஓகேங்களா. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. யூத்துக்கான ஒரு அன்எம்ப்ளாய்டான யூத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுக்கறதுக்கோசரம் கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து இந்த பேங்களூர் யுவா சதி அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம் ஓகேங்களா. யார் லான்ச் பண்ணியிருக்கிறதுனா மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் ஓகேங்களா. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன் இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே எப்போ அப்சர்வ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா February 21 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் ஓகேங்களா. என்ன டேனா இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே. வைஸ் பிரசிடென்ட் CP ராதாகிருஷ்ணன் லான்ச்டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன் விச் 2 லாங்குவேஜஸ் எந்த 2 லாங்குவேஜஸ் வந்து இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே அப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. என்னென்ன லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தி அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுனா இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கும் பார்த்தீங்களா அந்த புக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த 2 லாங்குவேஜில் குஜராத்தி அண்ட் தமிழ். எப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே February 21 அப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who won the KPB Family Trust ITF Women's W100 Bangalore Tournament 2026ல வந்து யாரு வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. என்ன டோர்னமெண்ட் பார்த்தோம்னா KPB Family Trust ITF Women's W100 Bangalore Tournament 2026 யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹன்னி வேண்டிவின்கல் அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் சேர்ந்தவங்க ஓகேங்களா. பெல்ஜியம் சேர்ந்த இவங்க தான் வந்து இந்த கேமில் வந்து வின் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. யாரை டிஃபீட் பண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்ரீவல்லி பமிதிப்பட்டி அத்கர் அப்படின்றவங்கள வந்து தோக்கடிச்சு ஓகேங்களா. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க ஓகேங்களா.
ஸோ இந்தியாவை தோக்கடிச்சு தான் வந்து பெல்ஜியம் சேர்ந்த ஹனி வேண்டி வென்கல் அப்படின்றவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த கேபிபி ஃபேமிலி ட்ரஸ்ட் ஐடிஎஃப் உமன்ஸ் W100 பெங்களூர் டோர்னமெண்ட்டில் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, எங்கே கனெக்ட் பண்ணாங்கன்னா பெங்களூரில் தான் கண்டக்ட் பண்ணது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கண்ட்ரி டாப்டு த மெடல் டேலி அட் த 2026 வின்டர் ஒலிம்பிக்ஸ். ஓகேங்களா, 2026 வின்டர் ஒலிம்பிக் கேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கண்ட்ரி வந்து டாப் பிளேஸில் இருக்கிறது இந்த மெடல் பிளேஸில். ஓகேங்களா, இந்த டோட்டல் மெடல் டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி வந்து டாப் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்வே தான் வந்து டாப் பிளேஸில் இருக்கிறது. ஓகேங்களா, எந்த கேம் பார்த்தீங்கன்னா 2026க்கான வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸில். ஓகேங்களா, நார்வே தான் வந்து டாப் பிளேஸில் இருக்கிறது. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 41 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த இதில் 2026 வின்டர் ஒலிம்பிக்ஸில். ஓகேங்களா, 41 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதில் 18 கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. 12 சில்வர், 11 பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Manipuri language film became the first Indian film to win the BAFTA award for best children and family film கான கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஃபிலிம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வின் பண்ணியிருக்குது. எந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மணிப்புரி லாங்குவேஜ்க்கான ஃபிலிமில். ஓகேங்களா, மணிப்புரி லாங்குவேஜ் ஃபிலிம் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. BAFTA அவார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபிலிம் கேட்டகரியில் எந்த ஃபிலிம் வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூங் அப்படின்னக்கூடிய ஒரு மணிப்புரி லாங்குவேஜ் ஃபிலிம் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, பெஸ்ட் சில்ட்ரன் ஃபேமிலி ஃபிலிம் வந்து வின் பண்ணியிருக்குது. இந்த BAFTA அவார்ட் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து 79th எடிஷனாக வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேங்களா, எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூகே, யுனைடெட் கிங்டம், லண்டனில் இருக்கக்கூடிய யூகேல இருக்கக்கூடிய லண்டனில் தான் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, BAFTA அவார்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 475-year-old Our Lady of Grace Cathedral which received the UNESCO Asia Pacific Award for Cultural Heritage Conservation 2025 is located in which state? எந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவர் லேடி ஆஃப் கிரேஸ் கேத்தட்ரல் அப்படின்னு கூடிய ஒரு கேத்தட்ரல் வந்து இருக்குது அப்படின்றது தான் கொஷினாக கேட்குறாங்க. இந்த கேத்தட்ரல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக யுனெஸ்கோவோட ஏஷியா பசிபிக் அவார்ட் ஃபார் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன் 2025க்கான அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 475 இயர்ஸ் வந்து ஓல்டான ஒரு கேத்தட்ரல். ஓகேங்களா, இது எந்த இடத்துல எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கிறது. ஓகேங்களா, அவர் லேடி ஆஃப் கிரேஸ் கேத்தட்ரல் அப்படின்னக்கூடிய ஒரு கேத்தட்ரல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மகாராஷ்டிராவில் வசை அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேத்தட்ரல் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 475 இயர்ஸ் வந்து ஓல்ட். இந்த கேத்தட்ரல் தான் வந்து இப்போ ரீசெண்டாக யுனெஸ்கோவோட ஏஷியா பசிபிக் அவார்ட் ஃபார் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷனுக்கான ஒரு அவார்டும் வந்து வின் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ICRA Limited projected India's GDP growth to ease what percentage in Q3 of financial year 26, அதாவது அக்டோபர் டு டிசம்பர் 2025க்கான ஒரு GDP growth வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது. எதுனா ICRA வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இந்தியாஸ் கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்தியாவோட GDP வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7.2% வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது. எந்த குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர் 2025 ஃபினான்ஷியல் இயர் 26க்கான ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச்டு இட்ஸ் செகண்ட் ஹைலி செக்யூர்ட் டேட்டா சென்டர் இன் விச் சிட்டி. எந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் RBI வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து ஹைலி செக்யூர் டேட்டா சென்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வரில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, புவனேஸ்வரில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஒடிஷா புவனேஸ்வரில் தான் செகண்ட் ஹைலி செக்யூர்டான ஒரு டேட்டா சென்டர் வந்து RBI வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த நேஷன் வைட் அவேர்னஸ் கேம்பெயின் டைட்டில்டு பத்னா ஹை தோ யஹன் ஜுட்னா ஹை அப்படின்னக்கூடிய ஒரு கேம்பெயின் வந்து ஒரு நேஷனல் அவேர்னஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. வாஸ் லான்ச்டு அண்டர் விச் இனிஷியேட்டிவ்? எந்த இனிஷியேட்டிவ் கீழே வந்து இந்த கேம்பெயின் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அவேர்னஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப் கீழே தான் வந்து இந்த கேம்பெயினை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. யார் வந்து இந்த கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சௌத்ரி, அதாவது ஜெயந்த் சௌத்ரி அப்படின்றவங்க தான் வந்து இந்த கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணுது. ஓகேங்களா, ஜெயந்த்
சௌத்ரி. ஓகேங்களா, இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப், எம்எஸ்டின்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். இந்த மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்த் சௌத்ரி. இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷன் வைட் கேம்பெயின் வந்து ரன் பண்ணுறது. ஃபார் என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட டிஜிட்டல் ஸ்கில்லிங் மூவ்மெண்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்தது தான். அதனால் இந்த இனிஷியேட்டிவ் எந்த இனிஷியேட்டிவ் கீழே வந்து இந்த கேம்பெயின் ரன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப், அதாவது அந்த இனிஷியேட்டிவ் கீழே தான் வந்து இந்த கேம்பெயின் வந்து ரன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஜேபி நட்டா லான்ச்டு த இண்டிஜினஸ் மேனுஃபேக்சர் டெட்டனஸ் அண்ட் அடல்ட் டிப்தீரியா வேக்சின் அட் விச் இன்ஸ்டியூஷன். எந்த இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டனஸ் அண்ட் டிப்தீரியா அடல்ட் டிப்தீரியாக்கான ஒரு வேக்சின் மேனுஃபேக்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எங்கன்னா ஜேபி நட்டா வந்து அவர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த இன்ஸ்டியூஷனில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதாவது சிஆர்ஐ கசோலி அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கசோலி அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய பிளேஸில் தான் வந்து இந்த மேனுஃபேக்சர், அதாவது வேக்சின்கான மேனுஃபேக்சருக்கான ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எந்தெந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா டிப்தீரியா அண்ட் டெட்டானஸ், அடல்ட் டிப்தீரியா அண்ட் டெட்டானஸ்க்கான ஒரு வேக்சின் மேனுஃபேக்சர் இன்ஸ்டியூஷனாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிஆர்ஐ, அதாவது சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கசோலி, எங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் எக்ஸிஸ் டே இஸ் அப்சர்வ் ஆனுவலி இன் இந்தியா ஆன் விச் டேட். எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸிஸ் டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா February 24 பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் எக்ஸிஸ் டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா சிபிஐசி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், அந்த டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கோசரம் கொண்டு வந்தது தான் இந்த டே, சிபிஐசி. Central Axis Day, February 24. Okay, who presented the rupees 1,58,560 crore budget for financial year 27 in the Jharkhand Legislative Assembly. ஜார்க்கண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,58,560 crore வந்து பட்ஜெட் அலோகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த பட்ஜெட் அலோகேஷனை வந்து ப்ரெசென்ட் பண்ணது யார் அப்படின்றது தான் கொஷின். ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ராதாகிருஷ்ண கிஷோர் அப்படின்றவங்க தான் வந்து இந்த பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா, ஜார்க்கண்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து ராதாகிருஷ்ணா கிஷோர் அப்படின்றவங்க. ஓகேங்களா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது, ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who launched the Sujvika, SUJVIKA, an AI-driven biotech product data portal to mark the 40th ஃபவுண்டேஷன் டே ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஓகேங்களா, 40வது ஃபவுண்டேஷன் டே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜிக்கு. ஓகேங்களா, அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த டேட்டா போர்ட்டலில் வந்து நேம் பார்த்தீங்க அப்படின்னா சுச்விகா அப்படின்னக்கூடிய ஒரு போர்ட்டல். ஓகேங்களா, டேட்டா போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் இந்த டேட்டா போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கான மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிதேந்திர சிங் இவர். ஓகேங்களா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுச்விகா அப்படின்னக்கூடிய ஒரு டேட்டா போர்ட்டலில் வந்து அதாவது ஏஐ டிரைவனான ஒரு டேட்டா போர்ட்டலில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, எதை குறிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியை வந்து ஒரு 40வது ஆண்டுக்கான ஃபவுண்டேஷன் டேவாக குறிக்கிறதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian cricketer was designated as a global champion for road safety by the United Nations. ஓகேங்களா, ரோட் சேஃப்டிக்கான ஒரு குளோபல் சாம்பியனாக வந்து இந்தியன் கிரிக்கெட்டரை வந்து டெசிக்னேட்டட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் அவர் தான் வந்து டெசிக்னேட்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ரோட் சேஃப்டிக்கு. ஓகேங்களா, யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் தான் வந்து இதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்குறது. ஓகேங்களா, குளோபல் சாம்பியன் ஃபார் ரோட் சேஃப்டி. ஓகேங்களா, நம்ம லெஜெண்டரி இந்தியன் கிரிக்கெட்டர் தான் சச்சின் டெண்டுல்கர் அவர் தான் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ, அதாவது FSIBன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, FSIB. ஓகேங்களா, ஸோ இவங்க ரெக்கமெண்டட் யார் பண்ணியிருக்காங்கன்னா ஹிதேஷ் ரமேஷ்
Chandra Joshi for the position of CMD of which organization? எந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிதேஷ் ரமேஷ் சந்திரா ஜோஷி அப்படின்றவங்கள வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டியூஷன் பியூரோக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்பாயின்மெண்ட் ஆகல, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க சிஎம்டியா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி. எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ரெக்கமெண்ட் தான், ஸ்டில் நாட் எட் அப்ரூவ், அதாவது அப்பாயின்மெண்ட் ஆகல, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா FSIB வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா IIRIS Consulting signed an MOU with which university to establish IIRIS Chair of Information Security and Forensic Society பர்பஸுக்கோசரம். ஓகேங்களா, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோசரம் எந்த யூனிவர்சிட்டியில் வந்து MOU வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா NLU, அதாவது ஜோத்பூரில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. NLUன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் லா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நேஷனல் லா யூனிவர்சிட்டி ஜோத்பூரில் தான் வந்து இதுக்கான MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஜோத்பூர் எங்கன்னா ராஜஸ்தான். ஓகேங்களா, ராஜஸ்தானில் ஜோத்பூரில் தான் வந்து இதுக்கான MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா IIRIS கன்சல்டிங். ஓகேங்களா, என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டு எஸ்டாப்ளிஷ் IIRISக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் ஃபாரன்சிக் சொசைட்டிக்கோசரம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி கண்டக்டட் எக்ஸசைஸ் அக்னி வர்ஷா அப்படின்னு கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஓகேங்களா, கண்டக்டட் எக்ஸசைஸ் அக்னி வர்ஷா அட் விச் லொகேஷன் இன் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் வந்து எந்த லொகேஷனில் வந்து இந்தியன் ஆர்மி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொக்ரான் ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்சில் தான் வந்து இந்த டெஸ்ட் ஃபயர் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் அக்னி வர்ஷா அப்படின்னு கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஓகேங்களா, யாருன்னா இந்தியன் ஆர்மி. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்தது. எக்ஸசைஸ் அக்னி வர்ஷா பொக்ரானில் ராஜஸ்தானில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 16th எடிஷன் ஆஃப் இந்தியா USA, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் சேர்ந்து, ஓகேங்களா, யூஎஸ்ஏவும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ், என் நேம் பார்த்தீங்கன்னா வஜ்ர பிரஹார் அப்படின்னு கூடிய ஒரு எக்ஸசைஸ். கமன்ஸ்ட் அட் விச் லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் வந்து இந்த வஜ்ர பிரஹார் அப்படின்னு கூடிய எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் யூஎஸ்ஏவும் சேர்ந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் இந்த வஜ்ர பிரஹார். இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 16th எடிஷனாக வந்து கண்டக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த எடிஷன். ஓகேங்களா, ஸோ எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாக்லோ அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸில். ஓகேங்களா, பாக்லோ அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்லோ அப்படின்ற பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் தான் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய பாக்லோ என்ற ஒரு பிளேஸில் தான் வந்து வஜ்ர பிரஹார் அப்படின்னு கூடிய எக்ஸசைஸ் இந்தியாவும் யூஎஸ்ஏவும் சேர்ந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 16th எடிஷன் இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் inaugurated the project worth over rupees 1500 crore at which port in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எந்த போர்ட்டில் வந்து ஒரு யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 1500 crore வந்து இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்டோட ஒர்த். ஓகேங்களா, அதனுடைய ப்ராஜெக்ட் என்ன நேம் பார்த்தீங்க அப்படின்னா VOC போர்ட் அத்தாரிட்டி அப்படின்னு கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். ஓகேங்களா, VO சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி அப்படின்னு கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. VOC போர்ட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா டுட்டுகோரின் தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய போர்ட்டில். இதுக்கான பட்ஜெட் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1500 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, யார் இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ்க்கான மினிஸ்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா signed a protocol to amend the double taxation avoidance convention DTACன்னு சொல்லுவாங்க. வித் விச் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியோட இந்த ஒரு ப்ரோட்டோகால் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸோட தான் வந்து ப்ரோட்டோகால் இந்த சைன் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இந்தியாவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த DTAC, அதாவது டபுள் டாக்ஸேஷன் DTAC டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் கன்வென்ஷன் கூடிய ஒரு சைன் தான், ப்ரோட்டோகால் சைன் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த இந்தியாஸ் நியூ நேஷனல் கவுண்டர் டெரரிசம் பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜி ரிலீஸ்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவோட நியூ நேஷனல் கவுண்டர் டெரரிசம் பாலிசியும் அதனுடைய ஸ்ட்ராட்டஜியும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய நேமாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
பிரஹார் அப்படின்றது தான் வந்து அதனுடைய நேமாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா, PRAHAAR. ஓகேங்களா, இதனுடைய எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா P ஃபார் என்ன, பிக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரர் அட்டாக்ஸ்ன்றது P. R பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ், அதாவது அது கூட இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ். ஸ்விஃப்ட் ஆல்னா வந்து ப்ரொபோஷனேட்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏ, PRAHAAR. ஏ பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகேஷன் ஆஃப் கேப்பபிலிட்டிஸ் தான். ஓகேங்களா, அதில் அச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ரூல் ஆஃப் லா அப்படின்றது வந்து அச்சு. ஏ பார்த்தீங்க அப்படின்னா அட்டெனுவேஷன் ஆஃப் ரேடிகலைசேஷன் அப்படின்றது இன்னொரு ஏ. நெக்ஸ்ட் ஏ பார்த்தீங்க அப்படின்னா அலைனிங் அண்ட் ஷேப்பிங் த இன்டர்நேஷ்னல் எஃபோர்ட்ஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்க ஆர் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரி த்ரூ எ ஹோல் ஆஃப் சொசைட்டி அப்ரோச் அப்படின்றது தான் வந்து இந்த பிரகார்க்கான ஒரு ஃபுல் எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா, PRAHAAR. ஓகேங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ நேஷனல் கவுண்டர் டெரரிசம் பாலிசியும் அதனுடைய ஸ்ட்ராட்டஜியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய நேமாக பார்த்தீங்க அப்படின்னா பிரஹார் அப்படின்னு வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் இது ரிலீஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who launched the CM Jansanwai portal and the mobile application to strengthen public grievance addressal in டெல்லி. டெல்லியில் வந்து இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய குறைகள், ஓகேங்களா, அதான் வந்து அட்ரஸ் பண்ணுற விதமாக வந்து கொண்டு வந்த ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா CM ஜன்சன்வாய் போர்ட்டல் அப்படின்னு கூடிய ஒரு போர்ட்டல். யார் இந்த போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேகா குப்தா அப்படின்றவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவர் இங்கே யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியோட சீஃப் மினிஸ்டர். இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை வந்து இந்த போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. அதாவது CM ஜன்சன்வாய் போர்ட்டல் அப்படின்னு கூடிய ஒரு போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Pakyang Airport in Sikkim will be renamed in honor of which freedom fighters. அதாவது சிக்கிமில் இருக்கக்கூடிய பாக்யாங் ஏர்போர்ட்னு இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரோட ஃப்ரீடம் ஃபைட்டரோட அவருக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாக அவருடைய நேமை வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, சிக்கிமில். ஓகேங்களா, ஸோ அந்த அவருடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் பேர் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிலோச்சன் பொக்ரெல் அப்படின்றவருடைய நேம் தான் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கான நேமாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பக்யாங் ஏர்போர்ட்டாக இருந்ததை வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைலோச்சன் போக்ரல் ஏர்போர்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஃப்ரீடம் ஃபைட்டருக்கான ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக, அதாவது சிக்கிமில். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிமோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, நேம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிலோச்சன் பொக்ரேல் அப்படின்றவங்க. ஓகேங்களா, எங்கன்னா சிக்கிமில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has been named the interim president and CEO of World Economic Forum. World Economic Forum ஓட இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து இன்டரிம் பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரை வந்து இன்டரிம் பிரசிடெண்ட்டாக, அதாவது இன் பிட்வீனில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு, ஒரு 2 to 3 months அந்த மாதிரி டைம் பீரியடில். அதுக்குள்ளே ஒரு பர்மனன்ட் மெம்பரை வந்து செலக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து இன்டரிம் பிரசிடெண்ட்டாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அலோய்ஸ் ஜுவின்ஜி அப்படின்றவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி இன்டரிம் பிரசிடெண்ட்டாக தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். இன்டரிம் அண்ட் பிரசிடென்ட் அண்ட் CEO ஆஃப் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஓகேங்களா, ஸோ இவருக்கு முன்னாடி அதாவது பர்மனெண்ட்டாக இருந்தவர் யார் இருந்தாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா போர்ஜ் பிரிண்டே அப்படின்றவங்க தான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. இவர் வந்து ரீசெண்டாக வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஓகேங்களா, இவங்க ரிசைன் பண்ணதுனால இவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்டரிம் பிரசிடெண்ட்டாக வந்து இப்போ கரண்ட்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்க்கு. ஓகேங்களா, அலோய்ஸ் ஜுவின்ஜி அப்படின்றவங்கள. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த குளோபல் மைண்ட் ஹெல்த் இன் 2025 ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பியன் லேப்ஸ் அவங்க தான் வந்து ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறது. அதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த இந்தியன் ரேங்க் அமாங் 84 countries சர்வைட் இன் த யூத் மைண்ட் ஹெல்த் கோஷன்ட். இந்த MHQவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 84 countries, அதாவது இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 84 countriesல இந்தியாவோட ரேங்க் வந்து எத்தனாவது ரேங்க். இந்த ரேங்க் எதில் பார்த்தீங்கன்னா குளோபல் மைண்ட் ஹெல்த் அப்படின்னக்கூடிய குளோபல் மைண்ட் ஹெல்த் 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ரேங்க் வந்து எத்தனாவது. இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பியன் லேப்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 60th ரேங்க் தான் வந்து இந்தியாவோட ரேங்க். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 84 countriesல இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 64th. ஓகேங்களா, 2025 குளோபல் மைண்ட் ஹெல்த். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா NMDC லிமிடெட் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் சைன்ட் அண்ட் MOU
with which institute to promote innovation in India's mineral and metal sectors. இந்தியாவோட மினரலும் மெட்டல் செக்டார்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ணுற விதமாக அதோட இனோவேஷன்ஸை வந்து இன்னும் அதிகமாக ப்ரொமோட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா NMDC லிமிட்டடும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஸ்டியூட்டும் வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, MOU வந்து சைன் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த இன்ஸ்டியூட் எது அப்படின்றத பார்த்தீங்கன்னா IIT ஹைதராபாத், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹைதராபாத்தோட சேர்ந்து தான் வந்து இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் இனோவேஷன், அதில் இருக்கக்கூடிய இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸாக வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு வரதுக்கோசரம் ஒரு இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா NMDC. ஓகேங்களா, அவங்க அதாவது NMDCனா ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அவங்க தான் வந்து இந்த IIT ஹைதராபாத்தோட MOU வந்து சைன் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இனோவேஷன் மிஷன் சொல்லுவாங்க, SIM, இந்தியாவோட ஸ்டேட் இனோவேஷன் மிஷன் வாஸ் ஃபார்மலி லான்ச்ட் இன் விச் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா திரிபுராவில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இனோவேஷன் மிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, எங்கன்னா திரிபுராவில் அகர்டலா அந்த பிளேஸில் தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இனோவேஷன் மிஷினை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, யார் வந்து இதை இனாகிரேட் பண்ணாங்க இந்த ஸ்டேட் இனோவேஷன் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஜிதேந்திர சிங், அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஜிதேந்திர சிங் தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கீம் வந்து இந்த டாக்டர் ஜிதேந்திர சிங் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதனுடைய மினிஸ்டர் தான் வந்து இவர். ஓகேங்களா, டாக்டர் ஜிதேந்திர சிங் இவர் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இனோவேஷன் மிஷினை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகர்டலா திரிபுராவில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் யூனியன் மினிஸ்டர் அனௌன்ஸ்டு த லான்ச் ஆஃப் ரெயில் டெக் பாலிசி அண்ட் கம்ப்ளீட் டிஜிட்டைசேஷன் ஆஃப் த ரயில்வே கிளைம்ஸ் ட்ரிபுனல், RCTக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெயில் டெக் பாலிசியும் அதனுடைய கம்ப்ளீட் டிஜிட்டைசேஷனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து யார் பண்ணியிருக்காங்க, ஓகேங்க, அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து யார் எந்த யூனியன் மினிஸ்டர் வந்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுது. ஓகேங்களா, இந்த அஸ்வினி வைஷ்ணவ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜிக்கான மினிஸ்டர் தான் வந்து அஸ்வினி வைஷ்ணவ். இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெயில் டெக் பாலிசியும் ப்ளஸ் வந்து கம்ப்ளீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே கிளைம்ஸ் ட்ரிபுனல் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஜிட்டைசேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா CBDC பேஸ்டு டிஜிட்டல் ஃபுட் கரன்சி pilot under PMGKAY was launched in which union territories, and the union territoriesல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த CBDC பேஸ்டான ஒரு டிஜிட்டல் ஃபுட் கரன்சி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கீம் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா PMGKAY. ஓகேங்களா, PMGKAY இந்த ஸ்கீம் கீழே தான் வந்து இந்த டிஜிட்டல் ஃபுட் கரன்சி வந்து ரன் ஆகிறது. ஓகேங்களா, ஸோ இந்த PMGKAY அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. ஓகேங்களா, இந்த ஸ்கீம் கீழே தான் வந்து இந்த ஃபுட் கரன்சி, அதாவது அண்ணனாவே ஃபுட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த டிஜிட்டல் ஃபுட் கரன்சி வந்து ரன் ஆகுறது. ஓகேங்களா, ஸோ எங்கே ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா எந்த யூனியன் டெரிட்டரிஸ்னா புதுச்சேரியில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இந்த CBDC பேஸ்டான CBDCனா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸில் எங்கன்னா புதுச்சேரியில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who presented the rupees 32,023 crores Meghalaya state budget for financial year 27. ஓகேங்களா, financial year 27 மேகாலயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்டேட்டில். ஓகேங்களா, அவங்க ஸ்டேட்டுக்கான பட்ஜெட் வந்து 32,023 crore வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. யார் ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொன்ராட் சங்மா அப்படின்றவங்க தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது. எந்த ஸ்டேட்டுக்குன்னா மேகாலயாவுக்கு. ஓகேங்களா, மேகாலயாவுக்கு தான் வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32,023 crore வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் கொன்ராட் கே சங்மா அப்படின்றவங்க தான் வந்து. ஓகேங்களா, இவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேகாலயாவோட சீஃப் மினிஸ்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரெண்டுமே. ஓகேங்களா, சீஃப் மினிஸ்டரும் இவர் தான், இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுலேருந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 9th டைம், அதாவது 9th கன்சிக்யூட்டிவ் டைமாக வந்து மேகாலயா ஸ்டேட்டுக்கான ஒரு ஃபினான்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
Which organization defended its team championship title at the 6th Kelo India Winter Games 2026? எந்த டீம் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி டீம் தான். ஓகேங்களா, இந்தியன் ஆர்மி டீம் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்க இந்த கெலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 6th எடிஷனுக்கான இந்த வின்டர் கேம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி தான் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா லடாக்கில் தான் வந்து கண்டக்ட் பண்ணது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was the given additional charge as a CEO of Niti Aayog by the appointment committee of the cabinet? அதாவது ஏசிசியால் வந்து அடிஷ்னல் சார்ஜாக கொடுக்கப்பட்ட நிதி ஆயோக்கோட சிஇஓ யார் பார்த்தீங்க அப்படின்னா நிதி சிப்பர் அப்படின்றவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது அடிஷ்னல் சார்ஜாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி சிப்பர் அப்படின்றவங்களுக்கு தான் வந்து நிதி ஆயோக்கான ஒரு சிஇஓவுக்கு வந்து அடிஷ்னல் சார்ஜாக வந்து கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஓன் த 2025 ASQ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அவார்ட் இன் விச் கேட்டகரி? எந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா மங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஏஎஸ்கியூ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஏர்போர்ட்ஸ் அட் அரைவல் அப்படின்னக்கூடிய ஒரு கேட்டகரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எந்த கேட்டகரின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஏர்போர்ட்ஸ் அட் அரைவலில் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர் TEC signed an MOU with which institute for அட்வான்ஸ்டு டெலிகாம் ரிசர்ச் பர்பஸுக்கோசரம் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டரும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஐடி வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஐஐடியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா IIT கரக்பூர் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, IIT கரக்பூரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து இந்த டெலிகம்யூனிகேஷனான ரிசர்ச்சை வந்து இன்னும் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கோசரம் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 7th edition of the exercise தர்ம கார்டியன் இஸ் a joint military exercise. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு military exercise between India and which country? இந்தியாவுக்கும் எந்த கண்ட்ரிக்கும் சேர்ந்து நடந்த எக்ஸசைஸ் தான் வந்து தர்ம கார்டியன் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான். அதாவது இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து பண்ண ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் இது. ஓகேங்களா, மிலிட்டரி எக்ஸசைஸ். இந்த மிலிட்டரி எக்ஸசைஸோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா தர்ம கார்டியன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 7th எடிஷனாக வந்து கண்டக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, தர்ம கார்டியன் சொல்லுவாங்க, 7th எடிஷனாக கண்டக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, இந்தியா அண்ட் ஜப்பான் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ண இந்த எக்ஸசைஸ். ஓகேங்களா, எங்கே கண்டக்ட் பண்ணாங்க இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா, உத்தரகாண்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. February 24 March 9 வரையும் இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, Feb 24 March 9 வரையும் வந்து இந்த எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரேர் டிசீஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆனுவலி ஆன் விச் டே? எந்த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் டிசீஸ் டேவாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டே ஆஃப் பிப்ரவரியோட லாஸ்ட் டே தான் வந்து நம்ம என்ன டேவாக அப்சர்வ் பண்ணோம்னா ரேர் டிசீஸ் டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. இது இந்த February 28 எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 19th எடிஷனாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் இந்த ரேர் டிசீஸ் டே அப்படின்ற ஒரு டேவை. ஓகேங்களா, ஸோ இதுக்கு 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் யூ கேன் இமேஜின் த ரியலிட்டிஸ் பிஹைண்ட் ரேர் டிசீஸ் அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா, மோர் தென் யூ கேன் இமேஜின் த ரியலிட்டிஸ் பிஹைண்ட் ரேர் டிசீஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்க்கான 2026க்கான தீம். ஓகேங்களா, இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் இந்தியன் கிரிக்கெட்டர் வாஸ் டிசைக்னேட்டட் ஆஸ் த குளோபல் சாம்பியன் ஃபார் ரோட் சேஃப்டி பை த யுனைடெட் நேஷனால் கொடுக்கப்பட்ட இந்த குளோபல் சாம்பியன் ஃபார் ரோட் சேஃப்டி யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் யூனியன் மினிஸ்டர் அனௌன்ஸ்ட் த லான்ச் ஆஃப் ரெயில் டெக் பாலிசியும் கம்ப்ளீட் டிஜிட்டைசேஷன் ஃபார் த ரயில்வே கிளைம்ஸ் ட்ரிபுனல் கொடுத்துருக்கக்கூடிய இந்த யூனியன் மினிஸ்டர் யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அப் டு டேட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஸ்டாட்டிக் ஜிகே மற்ற எதுனாலுமே அப்டேட்ஸ்க்கு வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.